सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। सर्व साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम बाहुवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ணானுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்மளுக்குள்ள ஒரு சக்தி, ஆன்மீக சக்தி, பௌதிக சக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஆன்மீக சக்தி எதனால் உண்டாகுதுன்னா, ஒரு சத்சங்கத்தினால ஒரு நல்ல விஷயங்கள், பாகவதம், ராமாயணம் இவைகளை கேட்கும்போது மனசு மகோத்சவமாக உண்டாகிறது. நம்ம நெகட்டிவ் சக்தி எதனாலன்னா, காமம், குரோதம், லோபம் போன்ற இந்த இல்லற கவலைகளில் நமக்கு எதிர்ப்பாக குடும்பம் நடக்கும் பொழுது நம்ம நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ள ஃபார்ம் ஆகுது. அது நெகட்டிவ் எனர்ஜி இல்லை, பலவீனம். இந்த ஆன்மீக சக்தியை உறிஞ்சப்படுகிறது. எதனால குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை இதெல்லாம் வரும்போது. அப்போ பகவான் சில பேர் பக்தர்களை பிரிக்கிறான் குடும்பத்தை விட்டு. ஏன்னா அவன் என்னன்னா, தெய்வீக சக்தி அவனுக்குள்ள பெருகுவதற்காக, ஆன்மீக சக்தி அவனுக்குள்ள இதான் ஆறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆறா சக்தி அப்படி சொல்லுவாங்களே, ஆன்மீக சக்தி. அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல், அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, மெட்டீரியல் எனர்ஜின்னு இருக்கு இல்லையா, பௌதிகமான சக்தி. பௌதிகமாக சொன்னால் உடல் சக்தி, நல்லா சாப்பிட்றோம், தூங்குறோம், எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் ஆன்மீக சக்தி கெட்டுரும். பௌதிக சக்தி பெருக பெருக ஆன்மீக சக்திகளை உறிஞ்சிடும். ஆன்மீக சக்தி பெருக பெருக பௌதிக சக்தியில் ஈடுபாடு இருக்காது. ரொம்ப சாப்பிட மாட்டேன், ரொம்ப தூங்க மாட்டேன். எப்பவும் ஸ்பிரிச்சுவல் இல்லை. உன்னுடைய நோக்கம்லாம் என்னென்னா, பாகவதம் படிக்கணும், அந்த கிருஷ்ணனுடைய மகிமைகளை கேட்கணும், அந்த பாகவதம் படிக்கணும், அந்த நரசிம்மாவதாரம் படிக்கணும், வாமனாவதாரம் படிக்கணும், அந்த பாகவத ஸ்லோகங்கள்லாம் அனுபவிக்கணும், அந்த கிருஷ்ண பக்தியில் நிறைய நாமா சொல்லணும், ராம 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 ராம. எனக்கு அந்த அந்த ஒரு பசி, அந்த ஆன்மீக பசி. அந்த ஆன்மீக பசியில் என்னன்னா, பகவான் நாமத்தை நிறைய சொல்லணும், நிறைய ஆவர்த்தி பண்ணணும். அது கொடுக்குற சந்தோஷத்தை அனுபவிச்சு அதை டேஸ்ட் பண்ணிட்டோம்னா, அப்போ அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி, அது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அது நம்மளுக்குள்ள நிறைய அதிகமாக நம்ம எல்லாரையும் பியூரிஃபை பண்ணுவோம். நாம் மட்டும் பியூரிஃபை ஆக மாட்டோம். பக்கத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன், அந்த என்ன சொல்றது, மெட்டீரியலாக பாதிக்கப்பட்ட அந்த கலங்கங்கள் எல்லாம் போய்கிட்டோம். நம்ம சக்தி உறிஞ்சப்படுகிறதே நெகட்டிவ் எனர்ஜினால தானே, தவறான நோக்கங்களால் தானே. இது என்னால் முடியாது, அது என்னன்னா நெகட்டிவ் எனர்ஜி. என்னால் முடியும் அப்படின்றது பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ என்னால் முடியலனாலும் பகவானாலும் முடியும். பகவான் சக்தி எல்லாம் உண்டு. தெய்வ நம்பிக்கை எதனால் உண்டாகுது? பாசிட்டிவ் எனர்ஜினால. தன்னை நம்புறவன் என்ன பண்றான்? தெய்வத்தை நம்ப மாட்டான். நான் என்ன மட்டும் நான் என்னால் இது முடியும், என்னால் முடியாது. ஏன்னா இவன் சக்தியை வச்சு பேசுறான். பகவத் சக்தியை வச்சு, பகவானுடைய பலத்தை வச்சு பேசுறவன் முடியாதுன்னு சொல்லவே மாட்டான், எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம். ஏன்னா என் பலத்தில் நான் சாதிக்கல. ஜெயத் அதிபலோ ராமகா, ஆஞ்சநேயர் சொல்ற, அதிகமான பலம் கொண்ட ராம பலத்தினால எனக்கு ஜெயம் உண்டாச்சு அப்படின்னு. நான் கொஞ்சம் எத்தவனே ஃபாஸ்டா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். விஷயம் என்னன்னா, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி கூட கேளுங்க. என்ன விஷயம்னா, நமக்குள்ள ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கு, மெட்டீரியல் எனர்ஜி. மெட்டீரியல் எனர்ஜி நம்மள நல்லா சாப்பிடும், நல்லா தூங்குவோம், நல்லா உடம்பு பல்கா வச்சிருப்போம், நல்லா வேலை செய்வோம், உடம்பு திடகாத்திரமா வச்சுக்கிறது. இந்த புஷ்டி இல்லை, இந்த உடம்பு புஷ்டியா வச்சுக்கிறது முக்கியம் இல்லை. ஆன்ம சக்தியை, இந்த ஸ்பிரிச்சுவலை புஷ்டியா வச்சுக்கணும். ஆத்ம சக்தியை நிறைய எப்பத்தாலும் 10 ரூபாய் தான் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுனே இருப்பாங்க. அவங்க வாய் மெண்டுட்டே இருக்கும். அது போட்டு அரைச்சினே இருக்கணும் வாயில. அதாவது சாப்பிட்டுனே இருந்தால் தான் அவங்களுக்கு என்னன்னா ஒரு திருப்தியாக இருக்கும்.
அம்மா பிபி வருது, சுகர் வருதுன்னா ஏன் வராது? நான் கண்டதெல்லாம் சாப்பிட்டா. உடம்பு கொழுப்பு ஏறி போகுதுன்னா ஏன் கொழுப்பு ஏறாது? அந்த பசியை அடக்கி ஆன்ம பசியை அதிகரிக்க செய்யணும். ஸ்பிரிச்சுவல் அந்த ஆன்மீக சக்தியை அதிகரிக்க செய்யறதுக்கு அந்த சத் சங்கத்தோடு சேரணும். அந்த சாதுக்களுடைய சங்கத்தினால மட்டும்தான் இது சாத்தியம். நீ பௌதிகமான சங்கங்கள் இருக்கிறன்னா இவங்க குறைகளே பேசிட்டு இருப்பாங்க. உப்பு புளி இல்லை, அரிசி இல்லை, மிளகா இல்லை, இது இல்லை, இப்படிப்பட்ட சொன்னால் வீட்டில் பிரச்சனைகள் வருது. அப்போ அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம சக்தியை உறிஞ்சிடும். நீ பாசிட்டிவ் எனர்ஜியில் போயிருப்ப, சத் சங்கத்தில் போய் நீ பியூரிஃபை ஆயிருப்ப. என்ன வெளிச்சம் வருது, கம்மியாக வருது. சரி, ஓகே. நம்ம நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியில் நம்ம நல்லா வளர்ந்துருப்போம். சில மகான்களை பார்த்தாவே நம்மளுக்கு அந்த பக்தி வரும், அந்த நாமத்தில் பித்து வரும். ஏன்னா அவர்கள் அந்த தபஸில் தீவிரம், அந்த தபஸ்ன்றது தான் இதான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அப்போ என்னன்னா நம்ம வீட்டில் வந்து என்னன்னா சில பேருக்கு மனைவிகள்லாம் பார்த்தா பயங்கரமாக பிரச்சனைகளா என்னென்ன குடும்ப விஷயங்களை பற்றி பிரச்சனைகளை பற்றியே பேசியிருப்பான், குறைகளை பற்றி பேசுகிறேன். அது என்னன்னா நெகட்டிவ் எனர்ஜி. இவனுக்கு என்னன்னா இவனுடைய ஆன்மீக சக்தி அங்கே தடைப்படும். இவன் நல்லா தான் போயின்னு இருப்பான், பாகவதம் பகவத்கீதை பகவன் நாமா சொல்லி நல்லா இருப்பான், இவங்க எல்லாமே அனுகூலமாக நடக்கும், குடும்பத்துக்கு தேவையான பகவான் கொடுத்துருமா. ஆனாலும் ஒரு குறைகள் சொல்லும்பொழுது இதெல்லாம் கிருஷ்ணராமான்னு சொல்லியிருந்தா பகவான் கொடுத்துருவானா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வருது. அது மனைவி மூலமா இல்லாட்டி எப்படியாவது நம்ம உறவுகள் மூலமாக அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஆன்மீக ருச்சி என்னன்னு தெரியாது. ருச்சி தெரியாதவங்களை போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அவர்களால நம்ம சக்தி உறிஞ்சப்படும். அதனால பகவான் பிரிக்கிறது. இப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகளை குடும்பத்துலேருந்து தனியாக பிரிக்கிறது. பகவான் பிரிச்சுடுவான், தனியாக பிரிச்சு நம்ம ஏகாந்தமாக வச்சுடுவோம். இன்வெல்ட் நீ வந்து ஸ்பிரிச்சுவல் டிவோஷன் அப்படியே டெவலப் பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நல்லா ஃப்ரீடம் கொடுத்துருவோம். அவர்கள் குடும்பத்தை விட்டு பகவான் பிரிச்சுடுவோம். மனைவி வீட்டுக்கு வந்து ஐயோ என் குடும்பம் ஒத்துமையா இல்லையே, தனியாக பிரிச்சுட்டேனே, அட போய் உங்களுக்கு பெரிய அனுகூலம் பண்ணியிருக்காண்டா, நீ பக்தியில் முன்னேற்றம் அடையிறதுக்கு. இது பாகவதர்களுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அவங்க மனைவி பார்த்தா உதவி பண்ண மாட்டாங்க, பிள்ளைகள் உதவி பண்ணாது, அப்பா அம்மா உறவினர்கள்லாம் உதவி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி அவர்கள் உதவி பண்ணாங்கன்னா அவர்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் மைண்ட்ஸ் எல்லாம் தாட்ஸ் எல்லாம் வந்து இவனை பாதிக்கும். இவனுக்குள்ள பக்தி உணர்வானது, பக்தி அந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆனது குறைஞ்சிடும். ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் இதுக்கே இருக்காது, பக்தி அவனுக்குள்ள இருக்காது, அந்த ருச்சியே இருக்காது. அந்த ருச்சிகரமா பக்தி பண்ற எண்ணம் போயிடும். அதனால சில துஷ்ட சங்கங்களை பகவான் விளக்குவோம். அவர்களால நெகட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆகி இவனுக்குள்ள இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூழ்கிடுவாங்களேன்னு சொல்லிட்டு தான் நமக்கு என்ன பண்றான் பகவான் ஸ்பிரிச்சுவல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு சத் சங்கமாக பார்த்து சேர்ப்போம். பகவான் துஷ்ட சங்கத்தை விளையிடும். துஷ்ட சங்கம்னா யாரு? கொலை பண்றவன், கொள்ளடிக்கிறவன், திருடுறவன் அப்படின்னு நம்ம உறவினர்களுக்குள்ளே நம்ம பக்திக்கு ஏற்குமாறா பேசுறவங்க எல்லாமே பௌதிக விஷயம்தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம் அப்படின்னு பேசுறவங்களே நெகட்டிவ் எனர்ஜி தான். அது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு நேருக்கு மாறானது. இந்த ஆசைகள்லாம் பணத்து ஆசை, பெண் ஆசை, மண் ஆசை, பொன்னாசை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துடுன்னா ஆன்மீக சக்திக்கு உறிஞ்சிடும். அப்படியே ஆன்மீகம் வந்து ஒரு தூய்மையான ஒரு பிளாசம். அந்த மலர்ந்த அப்படியே வாசனை கமழுமே. அது மாதிரி பக்தின்றது ஒரு தூய்மையான ஒரு உணர்வு. அந்த தூய்மையான உணர்வுல வந்து பாகவதம் படிக்கும் போது அந்த கிருஷ்ண பக்தியில அப்படியே மெதப்பாம் பத்தியா கோபிகள்லாம் அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள், அந்த கிருஷ்ணனுடைய அழகு, அவனுடைய புல்லாங்குழல், அந்த வேணுகானம் அப்படின்னும் போது பகவானுடைய ராமருடைய குணங்கள் அப்படியே மெய்மறந்து பகவான் இப்படிப்பட்ட கருணாமூர்த்தியா அப்படின்னு கதஞ்சித் உபகாரேன்னு கிருதன் ஏகேன துஷ்யதி ந ஸ்மரதி அபகாரணம் சதமபி ஆத்மவத்தையம். நூற்றுக்கணக்கான அபராதம் பகவான் மனுஷனா. ஆனா ஒரு நன்மை ஒரே ஒரு உதவி பண்ணிட்ட பகவான் துஷ்யதி அவ்வளவு பூரிச்சு போயிடுவானா பகவான் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படியேப்பட்ட கருணை கடல் ராமர் அல்லவா. அப்படி ராமருடைய குணங்களை பத்தி பேசும்போது நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஃபார்ம் ஆகினே இருக்கும். ராம குணங்களை பத்தி பேச, கிருஷ்ணனுடைய லீலைகளை பத்தி பேச, அதான் ஒரு பிளாசம். அந்த தாமரை மலர்ந்தவன ஒரு வாசனை கடந்த அந்த குப்புன்னு ஒரு பக்தி வாசனை வீசும். அந்த பக்தி வாசனை வீசும்போது பக்தர்கள் முகத்துல பார்த்தா ஒரு தேஜஸ், அந்த பக்தர்கள் முகத்துல ஒரு தேஜஸ் கிளம்பும். அவர்களோட பழக நமக்குள்ள ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆகினே இருக்கும். ஆனா கொஞ்சம் அசத் சங்கம் எது குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க, எதிர்த்து பேசுறவங்க, அவர்கள் வந்து அவங்களுக்குள்ள இருக்க கல்மஷங்களை நமக்குள்ள திணிக்கிறது, இதெல்லாம் வந்துச்சுன்னா நெகட்டிவ் இருந்துச்சு, நம்மளுடைய சக்தி குறைஞ்சிடும். இப்படிதான் நம்ம சக்தி உறிஞ்சப்படுகிறது குடும்பத்துல. அப்போ எப்படியாப்பட்ட ஆன்மீகவாதிகளும் கீழே வீழ்ச்சி அடைறதுக்கு காரணம்னா இல்லறவத்திலேயே சில உறவினர்களால
கனவுக்கு மனைவினால, மனைவிக்கு கணவனால. மனைவி வந்து நல்ல ஆன்மீகத்தில் நல்ல பக்தி உணர்வோடு வந்து நிற்பாங்க. கணவன் பார்த்தா அது பாசிட்டிவா, அதுக்கு நெகட்டிவா இருப்பார். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இந்த ஆன்மீகம்லாம் இதெல்லாம் உண்மையா, சாமி இருக்குது உண்மையா பொய் அப்படி இப்படி இப்போ நெகட்டிவா பேசும்போது என்ன வந்து அது வந்து அது அவங்கள பாதிக்கும், அந்த பெண்ணை பாதிக்கும். அதே மாதிரி இந்த பெண்ணு வந்து நெகட்டிவா பேசுறவங்களா இருந்தா பௌதிகம் தான் முக்கியம் அப்படின்ட்டு வேற மாதிரி தன்னுடைய கல்மஷங்களை திணிக்கிறவங்க தான் அது ஆணுடைய ஆன்மீக சக்தியை பாதிச்சிடும். அப்போ அவருடைய சத் சங்கம் தான் வேணும். துஷ்ட சங்கம் இவளுக்குள்ள இருக்கிற நல்ல தூய மனப்பான்மையை, அந்த சாத்விக தன்மை கெடுத்துரும், சுத்த சாத்விக தன்மை கெடுத்துரும். அப்போ நம்ம எந்த சூழ்நிலையில வளர்றோன்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் பகவான் நம்மளை வந்து தனிமைப்படுத்துறது, பக்தர்களை பகவான் தனிமைப்படுத்திடுவோம். தனிமைப்படுத்திட்டு இவைகள்லாம் நம்பாத, இவர்களெல்லாம் பொய்யான, இவரெல்லாம் பத்தியா சுயநலவாதிகள், நம்மளோட வந்து ஏதாவது இருந்தால் தான் அவங்கள பழகுவாங்க, இல்லாடி பழக மாட்டாங்க, இவங்களாம் பகவானை நம்ப மாட்டாங்க, காட்லெஸ் ஃபெல்லோஸ். இந்த ரிலேஷன்ஷிப்லாம் காட்லெஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். இதெல்லாம் இறைவன் அற்றவர்கள், நாதன் அற்றவர்கள், இவரெல்லாம் வந்து பகவானை நம்ப மாட்டாங்க, தங்களுடைய பணத்தை நம்புவாங்க, ஆள்கட்டு பலத்தை நம்புவாங்க, தன்னுடைய உயர்ந்த பிறப்பை நம்புவாங்க, படிப்பை நம்புவாங்க, அழகை நம்புவாங்க. இதெல்லாம் தான் இதை பத்தி இந்த புகழ்ச்சியை தான் பெருசா பேசின்னு இருப்பாங்க. பகவான் புகழ பாட மாட்டாங்க, அதனால இந்த சங்கம் வேண்டாம் அப்படின்னு பகவான் என்ன பண்ணுவான், நம்மள தனியா தழுக்க தூக்கின்னு வந்துடுவான். வந்து பக்த சங்கத்துல உட்காரச்சு நீ பாட்டு நாமா சொல்போம், சும்மா அங்கெல்லாம் போய் பேசாத, அவங்க ஏதாவது பேசினா கூட கம்முன்னு வாய முடிக்கும், எடுத்து கூட பேசாத, கூட பேசினா நம்ம மனசு கெட்டுடும். உடம்பு அழுக்காய்ச்சுன்னா சுத்தம் பண்ணிக்கலாம், மனசு அழுக்காய்ச்சுன்னா எப்படி சுத்தம் பண்ணிப்பேன்? நாமா சொல்லு, நீ அவங்க கூட 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 வாதாடாத. அவங்க கோபத்துல பேசுறாங்க, அவங்களனா அவங்களுக்கு இந்த பக்தி உணர்வே இல்லை, இந்த இந்த அதாவது இதுல வளரல, இந்த நாலேஜ்ல வளரல. எந்த நாலேஜ்ல? பாகவதர்கள் கூட சேர்ந்து இந்த பக்தி உணர்வான நாலேஜ்ல வளரல. அவங்க பௌதிகமான நாலேஜ்ல வளர்ந்துருக்காங்க. அவன் பணம் சம்பாதிக்கிறது தான் பெருசு, வேற வயிற்றுப்பாட்டுக்கு உதரம் பரிணா ஜீவகா, வயிற்றுப்பாட்டுக்கு வாழறதுதான் முக்கியம்னு நினைக்கிறவங்க. அவங்க வந்து என்னன்னா சொத்து சொங்களை சேர்க்கணும், கார் பங்களா, அவங்களுடைய நோக்கம் வேற, உன்னுடைய நோக்கம் வேற. நீ பகவானை அனுபவிக்கணும், பகவான் பாகவதம் படிக்கணும், கிருஷ்ணனை நினைச்சு கண்ணீர் விடணும், அப்படி லேலைகள ஸ்மரணத்துல அப்படியே முழுகணும், பகவான் நாமத்தை நிறைய சொல்லணும், நமக்குள்ள தபசு ஏற்றிக்கணும். அப்படி நீ வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியில முன்னேற்றம் அடையணும்னு நீ ஆசைப்படுறேன், அவங்க மெட்டீரியல்ல முன்னேற்றம் அடையணும்னு ஆசைப்படுறாங்க. அதுவும் உனக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. அவர் பாட்டுக்கு எதனா கத்தியும் போறாங்க, எதாவது திட்டியும் போறாங்க, அது நீ காதல வாங்காத மாதிரி நீ பாட்டு ராம 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 சொல்லி சொல்லி பகவான் நாமத்தை நிறைய ஆவர்த்தி பண்ணி உனக்குள்ள தபஸ், அந்த பக்தி உணர்வு, அப்ப பக்தி நமக்குள்ள பிச்சுண்டு வரும். அந்த ராமநாமத்துல பிரேமம் அதிகமாகும். பகவானத்துல ஆஞ்சநேயருக்கு வந்த மாதிரி பக்தி வரும், நமக்கு சேதிக்கு வந்த மாதிரி பக்தி வரும். ராமநாம நிறைய சொன்னா ஆஞ்சநேயர் வந்த மாதிரி, சபரிக்கு வந்த மாதிரி பக்தி நம்மளுக்குள்ள பிரவாசிக்கும். அப்ப வேணாமா ராமர் நம்மளுக்கு தெரிய வேணாமா, ராமரை பார்க்க வேணாமா, கோதண்ட பாணியா, ராம லக்ஷ்மண சீதையெல்லாம் பார்க்க வேணாமா, அவங்களாம் நேரில் பார்க்கணும் ஆசை இருந்தா இல்லையா? அப்படின்னா இந்த சங்கத்துல இருந்து நைஸா விலைக்கு வந்துடு, நீ பாட்டு ராம 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 ராம, அவங்களாம் திட்டி போறாங்க. நிந்தனஸ்தவ சத்கார நெக்காரத்தம் கொலையே வரும், இதெல்லாம் உடம்ப தானே திட்டுறாங்க, ஆத்மா திட்டு அப்படின்ட்டு போயிடு, இல்லை தாழ்ந்து போயிடு, இல்லை அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடு. நீ பாட்டு ராம 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 ராமன் சொன்னா மனசு அடங்கிடும். மனசை வசப்படுத்துறவனுக்கு எந்த சோகமோகங்கள் அவனை வந்து பாதிக்கும், எந்த மான அவமானங்கள் வந்து பாதிக்கும். அவனை புகழ்ந்தாலும் அவன் மயங்க மாட்டான், அவமானப்பத்தினாலும் அதனால தயங்க மாட்டான் இல்லையா? மயங்கத்திலும் கிடையாது, தயங்கத்திலும், அவமானப்பத்திட்டான்ட்டு அப்படியே ரொம்ப ஜென்மம் கொண்டிடும் மாட்டான். அவனை வந்து புகழ்ந்தாலும் அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டான். ஏன்னா இந்த மனசை அடிக்கிட்டு எதனால நாமத்தை சொல்லி 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 அந்த மனசு சமநிலைக்கு வந்துடுச்சு. ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றது இல்லையா? அதுதான் இவனுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக உள்ளிருக்கிற அந்த கவசம், அந்த ஆன்மீக கவசத்தினால மூடப்பட்டவனால இந்த பௌதிக கலங்களால பாதிக்கப்பட மாட்டான். ஆன்மீக கவசத்தினால் மூடப்பட்டவனுக்கு இந்த பௌதிகமான கலங்கங்களால பாதிக்கப்படும். ததா ரஜஸ்தமோ பாவாக காம லோபாதயஸ்சே சேதையெதிர் அனாவித்தம் ஸ்திதம் சத்திய பிரசித்தி. இந்த சாத்விகமான தன்மையில, இந்த பக்தி உணர்வுல நிலைச்சு நின்றவனை வந்து இந்த ரஜோகுண தமோகுணமான நெகட்டிவ் எனர்ஜி வந்து பாதிக்காதான். இந்த ஆன்மா, இந்த மனசை வந்து ததா ரஜஸ் தமோ பாவா, ரஜோகுண தமோத்தினால உண்டான அந்த காம லோபங்கள், இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், அவைகள் முதலாக கொண்ட காம லோப ஆதயஸ்னா அது காம லோபம் முதலான ஆதயஸ்ட இவைகளை முதலாக கொண்ட
மற்ற கெட்டவன காம குரோத லோபம் மோகம் மதம் ஆசிரியம் சோகம் மோகம் பயம் போன்ற இந்த நெகட்டிவ் எனர்ஜி இவைகளால சேத எதிர் அனாவித்தம், அவைகள் மனசுக்கு தொடாதபடி இவன் எதனாலனா ஸ்திதம் சத்திய பிரசித்தி, அந்த ஆத்ம உணர்வுனால அந்த பக்தி உணர்வுனால பாதுகாக்கப்படுவதனால இந்த நெகட்டிவான தமோ குண ரஜகுணத்தினுடைய பாவங்களாகிய காமக்ரோதங்களால் பாதிக்கப்பட மாட்டான், சுத்தமா இருப்பான். அதனால எப்பவும் கிருஷ்ண கதையே பேசின்னு இருக்கான், எப்பவும் தந்தாலும் பாகவதம் 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 ஸ்லோகங்களை சொல்லின்னு இருக்கான். நிறைய ஸ்லோகங்கள் இந்த பாகவத ஸ்லோகத்துக்கே வைபேஷன் இருக்கு. நமசிய புருஷம் தோ ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிர் அவஸ்திதம் மாயாச்சமணி காச்சன்னம் அக்னியா ஆதோக்ஷஜம் அவ்வியம் இல்ல லட்சியசே மூட திருஷா நடோ நாட்டியதரோ யதம் ததா பரமஹம்சானா முனி நாம் அமலாத்மனா பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யமிகி ஸ்திரியா. நம்பா இவ்வளவு ஸ்லோகம் சொல்றேன், அர்த்தம் சொல்லணும், அர்த்தம்லாம் தெரியாது, சும்மா அர்த்தம்லாம் கேட்காத, ஸ்லோகம் சொல்ல ஸ்லோகத்தை சொன்னேன், அப்படி இல்லை அர்த்தம் சொல்லலாம், அது பெருசா போகும். மாயா சமனிகா சென்னம் அக்னியா அதோக்ஷஜம் அவ்வியம், மாய் என்ற படுதாவெல்லாம் தன்னை மூடிக்கொண்டிருக்கிறானா அறியாமல் உள்ளவர்களுக்கு. அக்னியா அதோக்ஷஜம், அதோக்ஷஜம்னா உள்முகமா பார்க்க வேண்டிய அக்ஷஜம், அதாவது வெளிப்புறமான இந்திரியங்களால் புலப்படாதவன் உள்புறம் அந்தரங்கமா இருக்க இறைவன் ஹிருதயத்துல பார்க்கறவங்களுக்கு பகவான் புலப்படுவோம்னு அர்த்தம். அதான் அதோக்ஷஜன் அப்படின்னு. உள்முகமா திருப்பி யார் இருதயத்துல பார்க்கணும் அவங்களுக்கு புலப்படுவாங்கன்னா வெளிப்புறமான இந்திரியங்களுக்கு புலப்படாதவனா. அதான் அலட்சியம் சர்வபூதானம் அந்தர்பகிர் அவஸ்திதம். அதனாலதான் பகவான் எல்லாருக்குமே லட்சியம் ஆகுறதில்லை, எல்லா கண்களுக்கும் புலப்படுறதில்ல. ஏன்னா உள்ளும் வெளியும், உள்ளமும் ஆத்மாவா இருக்கான், வெளியிலும் பரமாத்மாவா எங்கேயும் பறந்து விழுந்து பரபிரமா இருக்கிறோம். ஆனா எல்லாத்துலயும் இருக்கான், ஆனா நம்ம கண்ணுக்கு புலப்படுறதில்லை. ஏன்னா மாயால தன்னை மறைச்சிட்டு இருக்கானா. மாயா ஜவனிகா சென்னம் அக்னியா அதோக்ஷஜம் அவ்வியம். அப்படிப்பட்ட அழிவற்ற பரம்பொருளாகிய கிருஷ்ண பரமாத்மா இப்படி தன்னை மறைத்து கொண்டிருக்கிறானா. ஆனா பக்தர்களுக்கு மட்டும் பகவான் தன்னை வெளிப்படுத்துறானா. அதுதான் குந்தி சொல்றேன், என் கண்ணுக்கு முன்னாடி இது தெரியலையே, நாங்களும் ஸ்திரீகளாச்சே, எப்படி நான் உங்களை நான் எப்படி பார்க்க முடிஞ்சது? கதம் பசியமே ஸ்திரீயா, ஸ்திரீகளாகிய நாங்கள் உங்களை எப்படி பார்க்க முடிஞ்சது? பக்தி யோக விதானார்த்தம், பக்தி யோகம். அப்ப பக்தினா தான் உன்னை பார்க்க முடியும். அந்த பக்தி யோகமே சரியா செய்ய தெரியாதவள் ஆகிய எனக்கு எப்படி நீ அந்த பக்தி யோகத்தை உண்டாகிறதுக்காகவே பரமாம்சர்களாகிய ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் புலப்படாம அந்த ஞான யோகத்தை அஷ்டாங்க யோகத்தையும் கைவிட்டுட்டு பக்தி மார்க்கத்துல அவர்கள் ஈடுபட்டாதான் பகவான் புலப்படுவான். இந்த அதான் பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம், மனசை பரிசுத்தமாக்கியவர்களாகிய அஷ்டாங்க யோக பயிற்சினால இந்த மூச்சு அடங்குனா மனசு அடங்கணுவாங்க, அந்த பிராணயாமத்தினால அந்த அஷ்டாங்க யோக பயிற்சினால மனசை பரிசுத்தப்படுத்தியவர்கள் அப்படிப்பட்ட யோகிகள் பரமஹம்சர்களாகிய ஞானிகள். பாலிய தண்ணீரம் வச்சா பாலை மட்டும் பருகிறா அம்சபக்ஷி போல பரமஹம்சர்கள் ஆகிய மகான்கள் இந்த பௌதிகத்தை விளக்கிட்டு ஆன்மீகமாகிய இந்த ஆத்மஸ்வரூபத்திலே நிலைத்து நிற்பவர்களாகிய பரமஹம்சர்கள். இவரெல்லாம் மனச பரிசுத்தமானவர்கள், அமலாத்மனம், மலமற்ற அப்பழுக்கற்ற சுத்தமான ஆத்மாக்கள். இவர்களாலேயே பகவானை தெரிஞ்சுக்க முடியலாம். ததா பரமஹம்சானம் முனினாம் அமலாத்மனம். அப்போ அவர்களுக்கு இப்ப இவைகளால நீ அஷ்டாங்க யோகத்தினால என்ன தெரிஞ்சுக்க முடியாது, ஞான விசாரத்தை எனக்கு தெரிஞ்சுக்க முடியாது, பக்தினால மட்டும்தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுன்றது உணர்த்ததுக்காக இவர்கள அவங்களுக்கு பகவான் புலப்படாம இருக்கிறானா. அதான் சொல்ற ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனா பக்தி யோக விதான அர்த்தம். பக்தி யோகம் செய்பவர்களுக்கு தான் நாம் புறப்படக்கூடியவன் அப்படின்றதுனால்தான் அவர்களுக்கு பக்தி யோகம் அதிகரிக்க செய்வதற்காக தான் அந்த ஞானிகள் யோகிகளை பக்தர்களா மாத்துறதுக்காக தான் பகவான் புலப்படாம இருக்கிறானா. அப்போ இல்லாட்டி இந்த அஷ்டாங்க யோக பயிற்சி நான் பரமம்ச நிலையாகிய நான் ஞான விசாரமும் பண்ணல, நான் அஷ்டாங்க யோக பயிற்சியும் பண்ணல. அப்படி இருக்கும்போது கதம் பசியமிக ஸ்திரியா, ஆனா பக்தி யோகத்தை மட்டும் கடைபிடிச்ச எனக்கு ஒரு ஸ்திரீ ஆகிய எனக்கு மட்டும் எப்படி புலப்பட்ட? அப்ப பக்தி வழிகள் தானே. உன் நாமசிங்கத்து கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக அப்படின்னு உன்னுடைய பக்தி உன்னுடைய நாமங்களை சொன்னதுனால தானே எனக்கு புலப்பட்டேன். இல்லாட்டி கதம் பசியமே ஸ்திரியா, இல்ல வேற எந்த விதத்துல நான் தகுதி உன்னை பார்க்கறதுக்கு? ஏன்னா யோகிகளால ஞானிகளாலேயும் உன்னை பார்க்க முடியலன்னும் போது நான் எப்படி பார்த்தேன்? அப்ப பக்தியினால்தான் நீ சுலபமானவன். பக்தியோ சுலபோ பகவான். வேற ஏதாவது பக்தியோ கிருஷ்ண புரஸ்திதா, பக்தியினால்தான் பகவான் முன்னாடி நிப்பானா. பக்தியோ கிருஷ்ண புரஸ்திதா, பக்தியோ கிறிஸ்திதா நிக்கிறது.
உன் முன்னாடி வந்து நிற்பானா. பக்தினால் தான் பகவான். ஹலோ பக்தி கலோ பக்தி பக்திய கிருஷ்ண புரஸ்திதா. கலியுகத்துல பக்தி ஒண்ணுதான் ஒரே வழி. அது எல்லா யுகத்திலயும் பக்தி தான் ரொம்ப சாரமானது. அதான் குந்திதேவி சொல்ற, பக்தினால் அல்லவா உன்னை பார்த்தேன். எனக்கு ஞானம் தெரியுமா, யோகம் தெரியுமா? அப்படி ஞான யோகிகள்லாம் ததிகள் வந்து தளம் போறாங்க உன்னை பார்க்க முடியாம. ஆனா நான் ஒரு ஸ்திரீயாகிய நான் எப்படி பார்த்தேன் உன்ன, நான் பக்தினால் பார்த்தேன். அப்போ அந்த ஞானிகள் யோகிகள் கட்சியில பக்திக்கு வந்தாதான் உன்னை பார்க்க முடியும். அதனால்தான் அவளுக்கு நீ புலப்படாமல் இருக்கிறாய். அதான் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிர் அவஸ்திதம். நீ உள்ள வழி எங்கத்துல இருக்கிற, ஆனா பாக்குறதுக்கு எனக்கு சக்தி இல்லையே. அது பக்தின்ற கண்ணோட்டத்தோட பார்க்கணும், தான் பார்க்க முடியும். ஞானம் என்ற ஞான கண்ணாலேயோ இல்லது தியான கண்ணாலேயோ பார்க்க முடியாதான். யோகங்களாலேயோ தியானத்தெல்லாம் பார்த்துட முடியாதான். பக்தி என்ற கண்ணோட தான் கதம் பஷ்யதான் பார்க்கறது. அப்படி ஸ்திரீகளாகிய எங்களால கூட பக்தி என்ற கண்ணால தான் நீ காண கிடைக்கிறாய். அப்ப ஸ்திரீகள் கூட பக்தி யார்கள் இருக்குதோ அவங்க ஞானிகளா இருக்கணும், யோகிகளா இருக்கணும். ஒரு ஸ்திரீகள் கூட பார்த்துடலாம். அப்ப பக்தின்ற கண்ணால தான் பகவானை பார்க்க முடியும், வேற எதனால பார்க்க முடியாது அப்படின்னு அந்த குந்தி ஸ்துதியில அந்த அம்மா சொல்ற. இல்லாட்டி கதம் பஷ்யமகி ஸ்திரியா, இல்லாட்டி ஒரு பெண்களாகி எங்களுக்கு எந்த யோக சமாதி ஞான சமாதி இல்லாத எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றான். அடுத்து சொல்ற, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இந்த பக்தி பத்தி பேசினா, இந்த குந்திஸ்துதி பத்தி பேசினா, நீ யாராவது குப்பை கதெல்லாம் பேசினா, ஊட்டு அவங்க கெட்டவன் இவங்க கெட்டவன், இந்த வம்பு தும்பு ஊர் கதெல்லாம் பேசினா வச்சுக்கோ, அது நெகட்டிவ். அது நம்மள ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை மங்கடிச்சிடும். இப்படி ஆன்மீக சக்தியை உறிஞ்சிடும். பௌதிகமான கலன்களை பத்தி அவனை பத்தி இவனை பத்தி குறை பேசணும். அதை விட்டுட்டு கிருஷ்ண காதைகளை பேசு, நல்லா உனக்கு ஆன்மீக சக்தி அதிகரிக்கும். நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். நல்லா தபஸ் கூடும். பக்தி உணர்வு மனசை உற்சாகமாக்கிடும். உடனே மனசு ஃப்ரெஷ் ஆயிடுது இல்லையா? ஒரு தூய உணர்வு நம்மளை எவ்வளவு சந்தோஷப்படுத்துது. அது எதனால்னா அந்த அந்த ஆத்ம சக்தி அதிகரிக்க செய்ததே எதுனா கிருஷ்ண சம்பிரஷ்னா ஏனாத்மா கிருஷ்ண சம்பிரஷ்னா ஏனாத்மா சுப்பிரசிததி. கிருஷ்ணனுடைய பத்தி பேசுறதுனால்தான் கேள்விப்பட்டதுனால்தான் அந்த ஆத்ம சம்பிரசிததி, அந்த ஆன்மீக சக்தி நமக்குள்ள அதிகரிக்குமா, அந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் நமக்குள்ள உண்டாகுமா. பக்தி உணர்வு அதை பத்தி பேசலாமா? நிறைய கிருஷ்ணனை பத்தி நிறைய பேசலாமா? அதான் இருக்க பாகவதம் நம்மளுக்கு தான் அருமையா ரிஷிகள் சுவானுபவத்தோட குத்துட்டு போயிடறாங்களே. ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்ல உச்ச நிலையில இருக்கக்கூடிய சுகாச்சாரியார், அப்படியாப்பட்ட ஆத்மனிஷ்டதா இருக்கக்கூடிய ஒரு வாக்குல இருந்து வந்த பாகவதம் நம்மளை அந்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய பாகவதம். இது யாரு? சுகாச்சார நிலைக்கு நம்மளை உயர்த்தக்கூடிய பாகவதம். அப்படி வந்திருக்கேன். இது மிஸ் பண்ணலாமா? ஒட்டக்கூடாது. என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணணும். அப்போ படிக்கணும், பாகவதம் படிக்கணும். அது நிறைய நாம சொல்லணும். நாமத்தை சொல்லி பொண்ணு நல்லா நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ள சேகரிச்சுன்னா பக்தி நம்மளுக்குள்ள பிச்சுட்டு வரும். அத கிருஷ்ண பக்தி. யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தாதிச்சிரம் சுச்சார்பிதா விமோச்சிதாகம் ச சகாத்மஜா விபோ त्वयैव नादेन मुहुर्भुवद्गणात्. என்ன மாதிரி ஸ்லோகங்கள் இதெல்லாம். யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தாதிச்சிரம் சுச்சார்பிதா விமோச்சிதாகம் ச சகாத்மஜா விபோ त्वयैव नादेन मुहुर्भुवद्गणात् விஷான்மகாக்னே புருஷாத தர்ஷனாத் அசத்சபாயா வனவாச கிருச்சிதா மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்திரதோ द्रौण्यस्त्रदश्चास्म हरे अभिरक्षिता. मृदे मृदे अनेक महारथ अस्त्रदो द्रौण्यस्त्रदश्चास्म हरे अभिरक्षिता. மோதகத்துல விஷம் கலந்து குத்தான துரியோதனன் சின்ன வயசுல பீமனுக்கு. அந்த விஷம் பாதிக்காதபடி பகவான் செய்து யாருன்னா பகவான் தான் காப்பாத்துனான். பகவான் ரட்சிக்கிறான். ஹரே அபிரக்ஷிதா. மகாத்மே அரக்க மாளிகையில போட்டு எரிக்க நினைச்சான். வாரணாவதம்.
அந்த அரக்க மாளிகைகளால் எரிக்கப்படலை, பாதிக்கப்படாமல் விதுரர் ஒரு வேலைக்காரனை அனுப்பிச்சு அந்த சுரங்க பாதையை தோண்ட வச்சு அவர் ஏகா சக்கராதிபுரத்துக்கு போற மாதிரி, அது இடும்பாவனத்துக்கு போற மாதிரி சுரங்க பாதை தோண்ட வச்சு அவர்களை தப்பிக்க வச்சு பகவான் விதுரர் மூலமாக காப்பாற்றணும். விஷான் மகாத்மே புருஷாத தர்சனாத்து, புருஷாத தர்சனாத்து, மனுஷ மாம்சத்தை சாப்பிடக்கூடிய ராட்சசர்கள் இடும்பாசுரன் பயங்கரமான அவங்கள இவனே லொங்கு லொங்குன்னு உன்னி தேவ ஒரு இடுப்புல யுதிஷ்டர் ஒரு இடுப்புல தோல் மேல தூக்கின்னு லொங்கு லொங்குன்னு ஓடியாரு. கொஞ்சம் தோல் எவ்வளவு தோல் நடக்க முடியல, யுதிஷ்டராலும் நடக்க முடியல, குந்தி தேவரும் நடக்க முடியல, 2 பேரும் தோல்ல தூக்கின்னு அவன் லொங்கு லொங்குன்னு இவன் அர்ஜுனனே கொஞ்ச நாள் முடியலன்றான். நகுல சகாதரும் முடியல, என்ன பண்ணுவான், எத்தனை பேரை தூக்கி போவான் பீமன், லொங்கு லொங்குன்னு ஓடியாரான். அவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கி வந்து முடியாது, அப்படியே சோர்ந்து போய் ஊத்துட்டான். இந்த சமயத்துல ஒரு சோதனை மேல விபத்தான். அடுத்தது என்னன்னா, ஒரு மனுஷ மாம்சம் சாப்பிடக்கூடிய ராட்சசம் வந்துட்டான், இடும்பாசுரன். ஹிடும்பை, இடும்பனுக்கு தங்கச்சி தான் இடும்பை. அவன் என்ன சொல்றான், வேணான்னா இவ்வளவு கொல்ல வேணான்னா. ஏன்னா இந்த பீமன் பார்த்தா ரொம்ப அழகா கட்டுமஸ்தா இருக்கிறான், வாட்டா சட்டமா இருக்கிறான், இவன் நல்லா அழகா இருக்கான். அவன் மேல ஆசைப்பட்டான் இடும்பை. ஆனா இடும்பாசுரன் சொன்னா இல்லை, இவனை கொண்டு சாப்பிட்டா எல்லாம் 10 நாளைக்கு பசி இல்லாம இருக்கலாம், இந்த இடும்பை நல்லா குண்டா, இந்த பீமன் எல்லாம் குண்டா இருக்கிறான், இவங்கெல்லாம் சாப்பிட்டுடலாம், ஒரு 10 நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சாப்பிட்டுடலாம் சொல்லிட்டு பக்ஷிக்க ஓடி வரான் இடும்பாசுரன். அப்போ அவனை வதம் பண்ணக்கூடிய சக்தி எங்கிருந்து கிடைத்தது, பகவான்கள் இருந்து கிடைச்சது. விஷான் மகாத்மே புருஷாத தர்சனாத்து, அந்த ஹிடும்பாசுரனை வதம் பண்ணக்கூடிய யுக்திய அந்த ஹிடும்பை அவன் தங்கச்சியே சொல்லி விடுவான். ஏன்னா புருஷன் இப்போ புருஷன் ஆயிட்டான் யாரு, பீமன். அவன் இடும்பாசுரனை வதம் பண்றான். வதம் பண்ண உடனே அந்த இடும்பை பின்தொடர்ந்து வரான். சிச்சி நீ போய் ராட்சசி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு எவ்வளவு சொல்றாரு. எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல, யுதிஷ்டருக்கு, நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, போடி அப்படின்ட்டு இடும்பை, அத்தான் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, முந்தி தேவிகளை போய் சோப் போடுறான். குந்தி தேவிகளை போய் கொஞ்சம் தயவு செய்து உங்க பிள்ளைய வந்து என்னை கல்யாணம் பண்ணி சொல்லுங்க, நான் ரொம்ப ஆசைப்படுறேன் பீமனை அப்படின்னு சொல்லிட்டு இடும்பை போய் கேட்குறான். கேட்டவொடனே அவன் இது பண்ண உடனே சரி அப்படின்னா எங்களை அல்பத்தனமாலாம் இந்த ராட்சச சுபாவத்தெல்லாம் எங்களுக்கு காட்டக்கூடாது, இந்த அல்பத்தனமாலாம் இருக்கக்கூடாது, ஏன்னா இவங்களாம் ஆச்சாரமா இருக்கிறவங்க சத்திரியர்கள், அப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரமால் நடந்து கூடாது, எங்களை அல்பத்தனமான இந்த ஆசைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றான். அதை யாரு பீமன். சரி நீங்க எப்படி சொல்றீங்களே அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எவ்வளவு அனுகூலமா போறாப்ப அந்த இடும்பை. அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு பீமனுக்கு அடங்கி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேரும் தனியா விடுறாங்க. தனியா விட்டோடனே அப்பெல்லாம் பார்த்தாங்கன்னா அவளை அந்த பீமனை சுமந்துன்னு போறாளாம் அந்த ராட்சசி இடும்பை. அவனை இட்டுன்னு போய் பல உல்லாசமான இடங்கள், மலைகள், காடுகள், நதிகள் அப்படின்னு உல்லாசமான ஹனிமூன் போறாங்க. யாரு இவளை தூக்கி போறாளாம். இவன் மாயா சக்தி படைத்தவள் ராட்சசி இடும்பை, பல மாயைகளை தெரிஞ்சவன். அதனால இவனை உல்லாசமா ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறான் யாரு, பீமனை. இடும்பை அவ்வளவு உல்லாசமா அவங்கள அவ்வளவு சந்தோஷம் அனுபவிச்சானா அதை அது பீமன். அது வருது மகாபாரத்திலே வருது. அவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சானா. அவனுக்கு குறைய இந்த ராட்சசி கல்யாணம் பண்ணின்ற எண்ணமே இல்லை அவனுக்கு. அழகான ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு எல்லா சுகபோகங்களும் ஏற்படுத்தி கொடுத்து எல்லாம் ஒரு பணக்கார வீட்டு பள்ளிய கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஏழைப்பட்ட என்ன சந்தோஷம் அனுபவிப்பான். அது மாதிரி இவர்களே வந்து பிச்சை எடுத்துன்னு அலையிறாங்க. அவர்கள இப்படி அவளுக்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஹிடும்பையானவள் அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறான் புருஷனை, யாரு பீமனை. சந்தோஷமா வச்சுக்கிறதுனால அவங்க அவ்வளவு உல்லாசமா இருக்கிறதுனால அவளிடத்துல எல்லையற்ற இன்பத்தை அனுபவிச்சதுனால அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான். அவன் தான் யாரு அவன் தான் யாரு, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். யாரு புரியுதா, மாயா பஜார் படம் பார்த்துருப்பீங்க. அந்த அப்படிப்பட்ட கடோத்கஜன் பயங்கரமான அவன் ராட்சசனுடைய வயிற்றுல பிறந்த பீமனுடைய பலத்தோட பிறந்திருக்கான். அந்த குழந்தை வந்து என்னன்னா நல்ல பலசாலி திடகாத்தமான குழந்தை பிறந்தான், அருமையான குழந்தை கடோத்கஜன். அவன் மேல ரொம்ப பாசம், யாருக்கு பீமனுக்கு ரொம்ப பாசம். அவள்மா அது வந்து அவள்மா நாங்க வந்து பயணம் போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவள் ஒரு
ஒரு இடத்துல விட்டுட்டு அவர்களை சுகமாக நீங்கள் வசிங்கன்னு சொல்லிட்டு அவர்களை வந்து எங்கேயோ விட்டுட்டு அப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ எங்கள் அண்ணாக்களோட நான் போனோம், எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவளை சௌக்கியமாக வாழ வச்சுட்டு யாரை ஹிடிம்பியும் அந்த கடவுகச்சனையும் விட்டுட்டு பீமன் அப்பா கிளம்பி போகிறான். ஏக சக்கராதிபத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பகாசுரன் ஒரு அசுரன். இந்த கதைகள்லாம் கேட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கதையெல்லாம் விஸ்தாரமாக சொல்லலை, இந்த ஸ்லோகத்தை மட்டும் அர்த்தம் சொல்லிட்டு போயிடுறேன். புருஷாத தர்சனத்தை மனுஷனை சாப்பிடக்கூடிய அசுரன் நான் பகாசுரன். அவன் வீட்டுக்கு ஒரு மாடு அனுப்பணுமா, ஒரு மாட்டு வண்டி, அதில் சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாத்தையும் போட்டு அனுப்பணுமா. அமிச்சா அந்த ஆளையும் சாப்பிட்டுவானா, அந்த மிருகம் அந்த வண்டி எடுத்துன்னு அந்த மாடு அந்த மாட்டையும் சாப்பிட்டுவானா, அவ்வளோ சாப்பாடையும் சாப்பிட்டுவானோ. அவள் வீட்டுக்கு ஒரு முறை வரணுமா, இல்லாட்டியே வச்சுக்கோ ஊரில் வந்து நாசம் பண்ணுவான். அவங்க என்ன பண்ண ஒரு கட்டுப்பாடோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருந்தாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆள் அனுப்புகிறோம், ஒரு வண்டி மாடு சாப்பாடு அனுப்புகிறோம் வண்டி அனுப்புகிறோம், அப்படியே அதோட திருப்திப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகாசுரன் என்ன பண்ண சரின்னு சொல்லிட்டு அவன் அந்த அந்த ஏக சக்கராதிபுரம் அந்த நகரத்தின் வாசலில் காத்துட்டு போனான். ஒரு வீட்டில் யாருன்னா ஒருத்தர் வருவாங்க, வந்து அவங்கள அடிச்சு சாப்பிட்டு அவங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டு அப்போ அந்த கிராமத்து மக்களை இம்சை பண்ணாமல் விட்டுருவான். அவனுக்கு தேவைன்னா பசி ஆறுனா அவள் தான். அது மாதிரி அனுப்பிச்ச உடனே இவங்க போய் தங்கியிருக்கிற ஒரு பிராமண வீட்டில் வந்து நாளைக்கு யார் போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சுன்னு இருக்காங்க. கணவன் மனைவி இல்லை, சரி நான் போகிறேன் வண்டி ஓட்டுன்னு, இல்லை புள்ள என்ன சொல்ல நான் போகிறேன் வண்டி ஓட்டுன்னு, அப்பா நான் போகிறேன் வண்டி ஓட்டுன்னு அப்படின்னு அழுத்து நிற்கிறாங்க. யாரோ ஒருத்தர் பலியாகணும் அந்த பகாசுரனுக்கு. ஆமாம், பயங்கரமான பலசாலி. அப்போ இவர்கள் அழுத்த பார்த்த உடனே என்ன இந்த பிராமண வீட்டில் அழுதுன்னு இருக்காங்க சொல்லிட்டு இவர் பிராமண வேஷம் போட்டு இருக்காங்க. பாண்டவர்கள் ஏக சக்கராதிபத்தில் மறைஞ்சு வாசம் பண்ணுறாங்க. அப்போ என்னம்மா கவலைன்ட்டு குந்தி தேவி போய் கேட்குறா, உங்களுக்கு எதுக்குமா நீங்களே விருந்தாளியாலாம் வந்திருக்கீங்க, உங்களை போய் நான் இம்சை பண்ண விடாது அப்படின்னு. இல்லை பரவாயில்ல சொல்லுமா, ஆளுக்கு இந்த பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் எது இருந்தாலும் சமாளிச்சுடுவாங்க, நீ சொல்லுமா கதை என்ன விஷயம் சொன்ன உடனே. அப்போ என் பிள்ளைய பீமனை அனுப்பணும். அதெல்லாம் வேணாமா, உனக்கு எதுமா கஷ்டம், அது என் தலைவிதி, நாங்கள் அனுபவிச்சும் போகிறோம் அப்படின்ட்டு அந்த மாமி அந்த ஐயர் மாமி சொல்கிறாங்க. அந்த ஏக சக்கராதிபுரத்தில் பிராமண வீட்டில் அங்கே இவங்க வந்து நான் உங்களுக்கு தங்க வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு சுமையாக இருக்கிறது கிடையாது அப்படின்னு குந்தி தேவி சொல்கிறேன். பீமா ரொம்ப நாளாக சாப்பாடு இல்லைன்னு சொல்ல, நாளைக்கு வண்டி சாப்பாடு கிடைக்க போகுது, சாப்பாடு குழம்பு எல்லாம் கிடைக்க போகுது. அந்த ராட்சசம் ஒருத்தருக்கான பகாசுரன், அவனை வதம் பண்ணான். அவள் தானம்மா ரொம்ப நாள் ஆச்சுமா யுத்தம் பண்ணி, சரிம்மா சாப்பாடு நல்லா கிடைக்குது நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மறுநாள் வண்டி கட்டின்னு கிளம்பிட்டான். யாரு பீமை நேராக பகாசுரங்களை போகிறான். வேணுமுன்னே அந்த பகாசுரன் மலை மேலே இருக்கிறான். அந்த பகாசுரன் பயங்கரமான பலசாலி. இந்த பகாசுரன் என்ன பண்ணுறான், அவன் எதிரவே வண்டி அவிழ்த்து மாடுகளை நல்லா புல்ல மேய விட்டு மாடுகளை இவன் பாடு என்னன்னா அந்த சாப்பாடெல்லாம் ஒன்றா போட்டு குழம்பு நல்லா உள்ள போட்டு நல்லா பீமன் நல்லா சாப்பிட்றவன் ஃபுல்லாக லபக்கு அவன் பாடு எதிரவே பார்த்தான். அவன் எதிரவே சாப்பிட்றான் வேணுமுன்னே. அவனுக்கு வந்த சாப்பாடு யாரு பகாசுரன் வந்த சாப்பாடு முழுங்க ஒரு கவலம் உள்ளே இறங்கும்போது தொண்டை அடிச்சு தண்ணி வேற எடுத்தாரு. வாட்டர் பாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, வாட்டர் பாட்டில் எடுத்தாரு. ஒரு குடம் தண்ணி, அவங்களாம் வாட்டர் பாட்டில் பத்துமா, ஒரு குடம் தண்ணி இருந்தால் தான் பத்தும் பீமனுக்கு. உடனே ஓங்கி வந்து ஒரு குத்துனானா, அப்பா ஒரு தொண்டையில ஒரு கவலம் இறங்கிச்சு உள்ளது. இப்பதான் யாரு பகாசுரம் ஓடி வந்து என் முன்னாடியே வந்து சாப்பிட்றியா நீ என்ன ஒழுங்கு காட்டிக்கின்னு அப்படின்னு சொல்லி ஓங்கி வந்து குத்துனானா சாப்பாடு உள்ள இறங்கிச்சான் ஒரு கவலம். உடனே இன்னொரு கவலம் எடுத்து பசின்னு சாப்பிட்றான். அப்ப தெரியும் அடிச்சிச்சு. ஓங்கி குத்துனானே அப்பா உணர் சாப்பாடு கவலம் இறங்கிச்சு. இப்படி அடிச்சு சாப்பாடு இறங்கினானா யாரு பகாசுரம் அடிச்சு சபாஷ். அப்படிதான் நல்லா உணர்வு அடிட்டேன். இந்த பக்கம் அடி, இந்த பக்கம் நல்லா முறி விட்ட மாதிரி இருக்குது அவனுக்கு, மசாஜ் பண்ண மாதிரி இருக்குது அவனுக்கு. யாருக்கு பீமனுக்கு, யாரு பகாசுரம் அடிக்கிறது. என்னை விட்டுட்டு நீ சாப்பிட்றியே எனக்கு வந்த சாப்பாடு அப்படின்னு அவன் பாடு விட்டு சாப்பிட்டுக்கிறான். சாப்பிட்டு சொல்றான் என்னடா விஷயம் அப்படின்ட்டு வந்து நிற்கிறான். சாப்பிட்டு தெம்பாக்குறான். எப்படி தேவாமிரதம் சாப்பிட்டு தேவர்கள் தெம்பா இருக்கும்போது அசுரர்கள் சண்டைக்கு வந்தபோது அசுரர்களை அடிச்சு தும்சம் பண்ணா, அது மாதிரி இப்போ யாரு பகாசுரனை சண்டைக்கு ரெடியாக கிளம்புறான். அப்புறம் மரத்தை பிடிங்க அடிக்கிறதும் மலைகளை பிடிங்க அடிக்கிறதும் ஒருத்தர் மல்யுத்தம் பண்ணுறதும் இடது சாரி வலது சாரி அடிச்சு பின்னதும் ஒருத்தர் உள்ளதும். அப்புறமா அந்த பகாசுரனை அடிச்சு துவம்சம் பண்ணி பந்தா உருட்டி அவனை கொண்டு போய் அந்த ஏக சக்கராதிபுரம் அந்த நகரத்து வாசல்ல அவனை போட்டு விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஏன்னா பாண்டவர்களும் தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு. ஏன்னா ஒரு பிராமண வேஷம் போட்டு வந்திருக்காங்க, ஒரு பிராமணனுக்கு இவ்வளவு சக்தி கிடையாது, இவங்க சத்திரிகளா இருக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்டு போறாங்கன்ட்டு அவர் உடனே இது யாருக்கும் சொல்லிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்க சொல்லிட்டு பாண்டவர்கள் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த ஊரை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க, பாஞ்சால தேசத்துக்கு போறாங்க. அது போற வழியில் தான் அங்கதான் யாரோ ஒரு ரிஷி கௌர்மேரி யாரோ ரிஷி சொல்றாரு, இது மாதிரி வந்து பாஞ்சால தேசத்துல
திரௌபதிக்கு சுயம்வரம் நடக்குது அப்படின்ட்டு அங்கே போயிட்டாங்க. அது மாதிரி நடக்குது அந்த கதை. அப்போ அந்த பகாசுரன் செத்த உடனே மக்களுக்கெல்லாம் அந்த நகரத்துல மப்பா ஓய்ஞ்சாண்டா ஒரு சனி, இவனால நம்மளுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஒருத்தர் பலி கொடுக்க வந்தாகுதுன்னு சொல்லிட்டு நிம்மதி அடைஞ்சாங்களாம். அப்போ புருஷாத தர்சனாத்து அசத் சபாயாம் பணவ. அப்போ திரௌபதியை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு துரியோதன கர்ணன் எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ மச்சேந்திரத்தை அடிக்கணும், மேலே இருக்க மச்சேந்திரம் சுழண்டுனே இருக்கும், அதை அடிக்கணும் கரெக்டாக. அதை அடிக்க முடியல. ஒருத்தர் அடிக்கிறது வந்துட்டானா கோரையில போய் சொருகுது. இவங்க அடிக்கிற பானம்லாம் கோரையில போய் சொருகுது. துரியோதனை அடிக்கிறது கர்ணன் அடிக்கிற பானம்லாம். ஆனா அர்ஜுனன் கோணமெல்லாம் அடிச்சா விட கரெக்டா போய் மச்சத்தை அடிக்கிட்டான். ஏன்னா அங்க கிருஷ்ண பலராமர் வந்திருக்காங்க அங்க அந்த சுயம்வரத்துக்கு, திரௌபதி சுயம்வரத்துக்கு பாஞ்சால தேசத்துல. அவன் எப்படி அடிச்சாலும் கரெக்டா போய் மச்சத்தை அடிச்சிடும். ஆனா கிருஷ்ணனுடைய கருணை யாருக்கு பழிக்குதோ அவர்கள் சாதாரணமா ஈஸியா ஜெயிச்சிடலாம். அப்ப அர்ஜுனன் பிராமணனா இருந்து இவன் அடிச்சுட்டானே அப்படின்னு சத்திரியர்களுக்கு என்ன பண்ண ரோஷம் வரும் இல்லையா. அப்ப துரியோதன கர்ணனும் அப்படியே கோபம் பொத்தின்னு வந்துச்சு. என்னமோ அது ஒரு பிராமணன் ஒரு பெண்ணை அபகரிச்சுனா சத்திரியர்களை அவமதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண சண்டைக்கு வந்தாங்க. அப்ப பீமா எல்லாரையும் சமாளிச்சு அப்புறம் தான் அவன் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போனா அது அப்புறம் 5 பேருக்கு மனைவி ஆகிறான் குந்தி தேவி சொன்னதுனால. அது அப்புறம் அப்போ அப்படியேப்பட்ட திரௌபதி வந்த பிறகுதான் அவர்களுக்கு காண்டவனத்தை கொடுக்குறாங்க. இனிமேல் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நீங்க தனியா போயிடுங்கன்னு சொல்லிட்டு பகவான் தனியா பிரிக்கிற மாதிரி பாண்டவர்ல. இந்த திருதராஷ்டிர பிள்ளைகளோட வானா, துஷ்ட பிள்ளைகளோட வானா, இந்த துரியோதனாதிகளோட நீ சேர்ந்துருக்க வேணா, தனியா போயிடுன்னு சொல்லிட்டு பகவான் பிரிக்கிறான். அதனால திருதராஷ்டிரம் என்ன பண்ணா தனியா காண்டவனத்தை கொடுக்குறான். பொட்டல் காடு சப்பாத்தி தான் மொழிக்கும் அங்க ஒரே முள்ளும் கல்லுமா இருக்கக்கூடிய ஒரு காடை கொடுக்குறான். கண்ணு தெரியாம எப்படி பாகம் கொடுக்குறான் பாரு தம்பி பிள்ளைங்களுக்கு. இல்லப்பா இவ்வளவு பிரச்சனை நடந்து போச்சு, அருக மாலையில போட்டு எரிக்க நினைச்சதுலாம் தப்பு தானே பிள்ளைங்களா, அதை பிள்ளைங்கள கண்டிக்கல, பாகம் பிரிச்சு நீங்க தனியா போயிடும்பா வேணாப்பா, எதுக்கு ஒத்துமையா இருந்தா சண்டை வருது, அருக மாலையில போட்டு எரிக்க வச்சது யாரு துரியோதனை கண்டிக்கணும்ல, அவன் வதம் பண்ணிடணும்ல, இல்ல நாடு கத்தணும்ல, புள்ளைய கண்டிக்கல. பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க, இல்லப்பா நம்ம இங்க ஒத்துமையா இருந்தா சண்டை வருது, நீ தனியா போயிடுங்கன்னு சொல்லிட்டு உடனே காண்டவனம் தான் தனியா கொடுத்துட்டான். அந்த காண்டவனம் முள்ளு காடு பொட்டல் காடு இல்ல முன்னோர்கள்லாம் முன்னாடி அங்க ராஜ்யம் பண்ணியிருந்தாங்க, அதுதான் சிறந்த இடம், நீங்க முன்னோர்கள் வாழ்ந்த இடம், அந்த இடம் நல்ல இடம், அங்க போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாகபிரிச்சு எப்படி கொடுக்குறான் பாரு. இந்திரபஸ்தம் இவங்களுக்கான் திருதராஷ்டிரன் தான் பிள்ளைங்களுக்கான். பொட்டல் காடா இருக்கிற இடம் பெரிய இடமா இருக்கு, அது அந்த இடத்துல நீ ஆண்டு காடை அவங்களுக்கு பாகம் பிரிச்சு கொடுக்குறோம், அந்த இடத்த நீங்க ஆண்டுங்க பாருங்க தம்பி பிள்ளைங்களுக்கு, பாண்டு மகாராஜ பிள்ளைங்களுக்கு இப்படிலாம் இருக்கிறாங்க. அப்புறமா தான் பகவான் பார்த்தா, நீ ஏன் கவலைப்படுற, இந்த இடத்த இந்த முள்ளு காடை வச்சு நான் எப்படி மக்களை வச்சு நான் ஆள்றது, இதுல எப்படி ராஜ்யம் நடத்துறது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு கையை பேசுறாரு யுதிஷ்டர். தர்மபுத்திரர் நீங்க புரியுதா, தர்மத்தில் நினைப்பவர்கள், அதர்மத்தை செய்யாதவங்க, அப்படியேப்பட்ட புண்ணியாத்மா நீங்க. நீ ஒரு தர்மபுத்திராக நீங்க காட்ட வச்ச பிறகு இது கற்ப குருஷம் முளைக்கிற இடமா இருக்கும், புரியுதா. நீங்க இருக்கிற அதுதான் இன்னைக்கு நியூ டெல்லி. எவ்வளோ ராஜ்யங்கள், அது கிருஷ்ண விதை போட்டதான் அந்த தலைநகரமாக. எது இந்திரபிரஸ்தம், அஸ்தினாபுரத்தை அவன் எடுத்துக்கினான் திருதராஷ்டிரன் மெயினான இடம். அது ஓல்டு டெல்லி. இப்போ நியூ டெல்லியா இருக்கு பார்த்தியா, அதுதான் இந்திரபிரஸ்தம். ஆனா எவ்வளோ மிலேச்சர்கள் ராஜ்யம், முஸ்லீம் ராஜ்யம் போயிடுச்சு, வெள்ளக்கார ராஜ்யம் போயிடுச்சு, எல்லாம் போச்சு. ஆனா எவ்வளோ பேர் இந்த இந்தியா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஆனா ஆட்சி மாறிச்சு, அது எல்லாம் மாறிச்சு, ஆனா தலைநகரம் மாறல. இந்தியாவுக்கு தலைநகரம் டெல்லி தான், அது இந்திரபிரஸ்தம் தான், நியூ டெல்லி தான். ஏன்னா அது கிருஷ்ண வேதை போட்டது. கிருஷ்ணா அந்த இடத்துல சொன்ன கற்பக்ஷம் மொழிக்கு போது பாரு தர்மபுத்திரரே, நீங்க போய் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ண பகவான் மயன் என்ற அசுரனை கூப்பிட்டு, இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் பண்ண, நீங்க வேற முன்னோர்களால புதைச்சி வைக்கப்பட்ட ஒரு புதையில ரத்தனம் மாணிக்கம் வெள்ளி மாணிக்கம் ரத்தனங்கள்லாம் நிறைஞ்சிருந்தோம், ஒரு குகையில் இருந்தான். அதெல்லாம் போய் அந்த செல்வங்கள்லாம் போய் உள்ள தோணுனா அவ்வளோ செல்வ ஐஸ்வர்யங்கள்லாம் கொட்டி கிடக்குதான். அதெல்லாம் கொண்டு அப்புறம் பெரிய மாளிகை நிர்மாணம் பண்ணி கொடுத்தான் அந்த மயனட சிற்பி. அந்த மயனட சிற்பி அசுர சிற்பி, தேவ சிற்பி விஸ்வகர்மா. விஸ்வகர்மா ஏன் வரனா, விஸ்வகர்மா இந்திராதி தேவரெல்லாம் இந்த காண்டவனத்தை அழிக்க கூடாதுன்னு சண்டைக்கு வந்துட்டாங்களாம் தேவரெல்லாம். அவர்ல பகவான் என்ன பண்றா, தேரோட்டி பகவான் தேரோட்டி அர்ஜுனனால அம்புகளால் இரையாகி எல்லாம் தோத்து போய் ஓடினாங்களாம் இந்திராதி தேவர்ல. அங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. அப்போ காண்டவனத்தை அக்னி பகவானுக்கு சந்தோஷமா கொடுத்தாரு, அந்த காண்டவனத்தை எரிச்சார்.
அக்னிக்கு சுவாகா, அக்னி ஆகுதியா கொடுத்தாரு அந்த காண்டவனத்தை எரிச்சதுனால. அந்த அக்னி பகவான் சந்தோஷம் அடைந்து அவருக்கு காண்டீபம், அந்த காண்டவனத்தை எரிச்சதுனால காண்டீவன்ற வில்லு அக்னி பகவானால் கொடுக்கப்பட்டது. அக்னி பகவானால் ஒரு ரதம் கொடுக்கப்பட்டது. அந்த ரதம் வந்து அக்னி பகவானால் கொடுக்கப்பட்டது. அதுதான் நெருப்பால பாதிக்காது அந்த ரதம். அப்ப அக்னி பகவான் இந்த காண்டீபம், வில்லு, ரதம் எல்லாம் கொடுத்தாரு. அக்னி பகவான் திருப்தி அடைஞ்சு அந்த காண்டவனத்தை எரிச்சதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அந்த மயன் வந்து அந்த காண்டவனத்தில் எரிக்கப்படும் போது அந்த மயனை காப்பாத்தினார். காப்பாத்தினால மயன் சந்தோஷப்பட்டு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னேன். இது போல எங்களுக்கு நகரத்தை நிர்மாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படி கிருஷ்ணன் கேட்டிருந்தால, நம்ம என்ன கவலைப்படாதீங்க, முன்னோர்கள் இது முன்னாடி ராஜரிஷிகள்லாம் ஆண்டு இடமா, பின்னாடி அது காடா போயிடுச்சு, அது காண்டவனமாகி போச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ராஜரிஷிகள்லாம் ஆண்டு இடமா அது. அதனாலதான் அந்த இடத்துல முன்னோர்கள் ஆண்டு இடம்பா, அங்க போயிடுன்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் பாகம் பிரிச்சு கொடுத்தான். அது ஒரு இடத்துல நல்லதா போச்சு. அது திருதராஷ்டிரனுக்கே தெரியாது அங்க புதையல் இருக்குதுன்னு. அப்புறம் இவன் போனா உள்ள போய் தோணுனா உள்ள பெரிய புதையல்கள், ரத்தனம், வெள்ளி, தங்கம் எல்லாமே இருக்குது, செல்வ செழிப்பு இருக்குது. அப்போ அதெல்லாம் கொண்டு வந்து மயன் பெரிய நகரத்தை நிர்மாணம் பண்ணி அப்படி செல்வ செழிப்பா ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணான். அவ்வளவு செல்வங்கள் அங்க இருந்தது அந்த காண்டவதானத்துல. பகவான் எப்படி ஏற்பாடு பண்றான் பாரு. நம்ம நினைச்சது வரோம், நம்ம வந்து கீழே தள்ளிட்டான்னு கிடையாது. அங்க ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கும். நம்ம உறவினர்ல இப்ப அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருந்தோம்னா ஒரு பக்தனை வந்து ஒதுக்கி தள்ளினாங்கன்னா அந்த பக்தனை வந்து என்னன்னா அங்க ஒரு புதையல் இருக்கும், அங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அது அவனுக்கு தெரியாது. ஆனா இவன் என்ன நினைச்சுப்பான், பத்தியா வசதியான இடத்த அவங்க எடுத்துட்டு நம்மளுக்கு தாழ்வான இடத்த கொடுத்துட்டாங்கன்னு நினைப்பான். கிடையாது. இப்போ இந்திரனுக்கு வந்து சொர்க்கலோகத்தை வாங்கி கொடுத்துட்டாரு யாரு, வாமனர். ஆனா சுதல் லோகத்தை யாரு கொடுத்தாரு, யாருக்கு, பலிச்சக்கரவர்த்தி கொடுத்தாரு. பலிச்சக்கரவர்த்தி பார்த்தா சுதல் லோகத்துல சொர்க்கலோகத்திலேயே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தோட பன்மடங்கு ஐஸ்வர்யம் சுதல் லோகத்துல இருந்தான். அது இந்திரனுக்கே தெரியாதான். அது பக்தனுக்காக அங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. அவனுக்கு நீ எதுக்கு சொர்க்கலோகத்தை அவன் கொடுத்துரு இந்திரனுக்கு, அதை விட பெரிய இடம் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு பிலாஐஸ்வர்யம் சொல்லக்கூடிய அந்த சுதர லோகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை பகவான் நம்ம ராமனரை பலிசகத்தை கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, தன் தரிசனம் எப்பவும் கிடைக்கிற மாதிரி வாசல் படியில நமக்கு காவலா இருப்பது தர்பானா இருக்கிறாங்க, மெய்கா பாலனாக பகவான். இப்படிலாம் பகவான் ஏற்பாடு பண்ணுவான். பக்தனுக்கு தனியா அப்படி சேஃப்டி பண்ணி வச்சிருப்பான். ஆனா உறவினர்கள் தன்னை ஒதுக்கி என்ன பண்ணோம், அவங்க மொத்தத்தையும் ஏமாச்சி அபகரிச்சிட்டா கூட இவங்களுக்கு வேற ஒரு புதையல் வச்சிருப்பான். அது உங்களுக்கு தெரியாது. நம்மளை ஒதுக்கிட்டாங்களே, நம்மளுக்கு தாழ்த்தப்பட்ட இடத்த கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு சில அண்ணன் தம்பிகள் நினைக்கிறாங்க இல்லையா. உண்மையான பக்தனுக்கு பகவான் தாழ்த்த மாட்டான். அவனுக்கு உயர்ந்த, இப்போ என் தம்பி கூட இருக்கான். இப்போ எங்க தம்பி இருக்கான். எங்க தம்பிக்கு வந்து என்னன்னா பெரிய புது வீடு எங்க அப்பா 2 மாடி கட்டி கொடுத்தாரு. நாங்க இருக்கிறது இப்ப பழைய வீடு இப்போ. ஆனா அந்த 2 வீடு வந்து புது வீடு நல்லா கட்டி கொடுத்துருக்காரு அவனுக்கு. அதுக்குள்ள எங்க அப்பா எனக்கு வீடு கட்டணும், அதுக்குள்ள எங்க அப்பா இறந்துட்டார். இறந்ததுனால எங்களுக்கு பழைய வீடு கொடுத்துட்டாங்க. பழைய வீடு வந்து என்னன்னா வீர்ல இருக்கும். இது வந்து என்னன்னா அந்த தெரா துண்டுலாம் போட்டு இந்த மரம்லாம் வச்சு கட்டின வீடு இது, பழைய வீடு. இந்த வீட்டை வந்து என்னன்னா என் தம்பி என்ன பண்ணா, நீ அந்த வீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு என்னை துரத்திட்டான். நான் அண்ணங்காரன், என் தம்பி அவன் என்ன பண்ணா புது வீடு அவன் எடுத்துக்கிட்டு, என் அப்பா அவனுக்கு புது வீடு அவனுக்கு தான் கட்டி கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு கட்டி கொடுக்க போறாரு, அதுக்குள்ள என் அப்பா இறந்துட்டாரு. என் அப்பா கட்டி கொடுக்கல. சரி பரவாயில்ல. இப்போ வீடு கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நிலம் வித்து தானே, அந்த நிலத்தினுடைய பாகமும் எனக்கு கொடுக்க மாட்டேன்றான். அது அநியாயம் பண்றான். சரி ஓகே போட்டோம். அப்போ பழைய வீடு கொடுத்துட்டான். சரி பழைய வீடுக்கு நாங்களை தள்ளிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டேன். இங்க எல்லாம் வீர்ல இருக்கு, இது தரா துண்டா இருக்கு, இது பழைய வீடா இருக்கு, இதுல எப்படி நம்ம வாழுது அப்படின்னு நினைச்சு உள்ள வந்தவொடனே தரையெல்லாம் அப்படியே பொத்தலா இருந்தது தரை. இதுல பூரான்லாம் ஓடின்னு இருக்கும் இந்த பழைய வீட்டுல. அப்புறமா என்ன பண்ண, இதெல்லாம் சுத்தம் பண்ணி தரை போட்டு, அப்புறமா எல்லாம் அந்த பாத்ரூம் எல்லாம் சுத்தமா இருந்தது, எல்லாம் சரி பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி என் அப்பா இறந்துட்டாரு. அப்போ பழைய வீடு நாம என்ன பண்ணோம், பழைய வீடு வந்து யாரும் ஆளாம இருந்தது. என் புது வீட்டுல மேல் வீட்டுல இருந்த நாங்க 2 மாடி கட்டினாரு. அது மேல் வீட்டுல நீ இருந்துக்கிடான்னு சொன்னாரு. இது கட்டுற வரைக்கும், அந்த பழைய வீடு கட்டுற வரைக்கும் அப்படின்னு சொன்னாரு என் அப்பா. அதுக்குள்ள எங்க அப்பா இறந்துட்டாரு. அது என்ன பண்ண முடியும். அப்புறம் நான் சொன்னேன், நீ இப்போ மேல் வீட்டுல இருக்காத, கிளம்புன்னு சொல்லி என் அப்பா இறந்தது போதுக்கு என்னை துரத்திட்டான் என் தம்பி. நீங்க நீ அப்படின்னு சொல்லி ரவுடிசம் பண்ணி மதுபானம் பண்றேன், வீட்டுல வந்து படுத்து காலி பண்ணுன்னு ஒரே தொல்லை பண்ணி அவனும் அவன் மனைவி, என் தம்பி மனைவி வந்து என்னை துரத்திட்டாங்க. நீங்க வந்து பழைய வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி. சரி நான் பழைய வீட்டுக்கு வந்துடலாம் பார்த்தா பழைய வீடு எப்படி இருக்குது, அது ஒண்ணுமே இது ஆளாம இருக்குது இல்லை இந்த வீடு. எங்க அப்பா நான் சொன்னேன், இது வந்து நல்லா இல்லை வீடுன்றதால இதை இடிச்சுட்டு புது வீடு கட்டுறது எங்க அப்பா ஏற்பாடு பண்ணாரு. இப்ப நான் பழைய வீடு தான். இப்ப எங்க அப்பா போயிட்டு பிறகு இப்ப நான் எப்படி அந்த லேண்டை விற்கவும் முடியாது, ஏன்னா பாகம் பிரிச்சு அண்ணன் தம்பிக்கு பாகம் பிரிச்சு கொடுக்கல. அப்ப நான் என்ன பண்றது, எனக்கு அந்த லேண்டும் கொடுக்க மாட்டேன்றான். அதெல்லாம் யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு என் தம்பி சொல்றான். அப்ப இப்ப எனக்கு இந்த வீடு நான் என்ன பண்றது, இந்த பழைய வீடியே தான் சரி பண்ணிடணும்.
அப்போ என்ன பண்ணேன்னா உடனே வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த பாத்ரூம் அடியிலாம் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த அடைப்பெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டு அப்புறமா பூமியில் தரை போடுறதுக்கு போய் கடன் வாங்கி பூமி தரெல்லாம் போட்டுன்னு அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து வீட்டில் அதெல்லாம் ஃபுல்லாக அடைச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் இங்கெல்லாம் பூரான் ஓடின்னு இருந்தது, நாய் செத்து போயிருந்தது ஒரு இடத்துல. அதெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இந்த பழைய வீட்டை புது வீடு மாதிரி ஆகணும். ஆகி நல்லா பண்ணோடனே அப்புறம் பார்த்தா தரெல்லாம் போட்டு இது பார்த்தா அப்புறம் பார்த்தா நல்லா ஏதோ டெமாலிஷ் பண்ணிட்டோம், ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் காசு கடன் உட வாங்கி எதோ சரி பண்ணி இந்த வீட்டில் அப்புறம் ஒரு பாகவதம் விஷயம் சப்தாகம் அருமையான விஷயம். அப்புறமா எங்களுக்கு இந்த கார்பரேஷன் வண்டி வந்தது, இந்த பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான வழி கிடச்சிது. எங்களுக்கு எல்லா வழிகளும் கிடச்சிது. பகவான் ஏற்பாடு பண்ணுவான். அப்போது ரொம்ப மோசமாக இல்லை, அங்கதான் கொஞ்சம் வீட்டில் இருக்கும், தரெல்லாம் சரியில்லை, பொத்தலாம் இருந்தது. இங்கே பூராலாம் ஓடி இருந்தோம், அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். ஆனால் செவத்துல போறையாக இருக்கும், அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கிச்சு பூசிட்டு சுத்தம் பண்ணின்னு இந்த தரையெல்லாம் புது தரை போட்டு வந்துட்டு அப்போ நல்லா வந்தோடனே இப்போ பார்த்தா போறாமல் போடுறோம். இப்போ இந்த வீடு எடுத்து கொடுத்துட்டு அந்த வீடு எடுத்துக்கோம் அப்படின்றான். ஏன்னா இந்த வீடு இப்போ நல்லா போச்சு. இப்போ என்னன்னா என்ன காரணம்னா அந்த வீட்டில் ஒரு அலமாரை கூட கிடையாது, ஒரே ஒரு ஸ்லாப் மட்டும்தான் இருக்கும் அந்த வீட்டில், புது வீட்டில். எங்கள் வீட்டில் இந்த பழைய வீட்டில் என்னன்னா நிறைய அலமாரிங்க இருக்கும், அலமாரிங்க நிறைய இருக்குது. இங்கே கூட பார்த்தா இந்த மேல் வீட்லேயும் அலமாரி இருக்குது, கீழ் வீட்லேயும் அலமாரி இருக்குது, 2 மாடி வீடு. ஆனால் இது வந்து ஆளாமல் இருந்ததுனால்தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. அது சுத்தம் பண்ணிட்ட பிறகு சூப்பராக இருக்குது வீடு. இந்த வீடு என்னன்னா அலமாரிங்க நிறைய இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் இங்கே பழைய வீடு அதே தரா துண்டுலாம் போட்டு கீழே வந்து பார்த்தா தரா துண்டு போடுவாங்க இல்லையா, அந்த மரங்கள்லாம் வச்சு கட்டியிருப்பாங்களே வீடு, அது மாதிரி பழைய வீடு. ஆனால் நல்லா இருக்கு. என்னன்னா அங்கங்கே கொஞ்சம் வீட்டில் இருக்குது, அது கொஞ்சம் சரி பண்ணணும். அவங்க தான் எப்படி இருந்தாலும் ரொம்ப நாள் ஏதோ வாழ வரையும் வாழலாம், ரொம்ப நாள் தாங்குமான்னு தெரில. எப்படியும் வச்சுட்டு புது வீடு தான் கட்டணும். இருந்தாலும் பகவான் நல்லபடியாக வச்சிருப்பான், இது நம்ம வாழற வரைக்கும் நல்லபடியாக வச்சிருப்பான் இந்த வீட்டை, அது வரைக்கும் வாழ்ந்தா போதும். அப்போ பகவான் என்னன்னா அந்த வீட்டை விட இந்த வீட்டில் வந்த பிறகு சாநித்தியமா இருக்கு. இந்த வீட்டில் நல்லா இப்போ இந்த பாகதப்படியில் அந்த வீடு, இந்த வீடு தான் இது மேல் மாடி, இப்போ கீழ் மாடி இருக்கு, கீழே இருக்கிற வீடு. அப்போ அவன் தள்ளதுனால எனக்கு என்னன்னா பெரிய லாபம். இங்கே நிறைய அலமாரி இருக்குது வச்சுக்கிறதுக்கு, நல்ல சேஃப்டியாக இருக்குது, நல்லா அடக்க ஒடுக்கமாக இருக்குது, நல்லா இருக்குது இந்த வீடு. அங்கே பார்த்தா ஒரு அலமாரி கூட இருக்காது, ஒரு துணி கூட வைக்கிறதுக்கு அலமாரி இருக்காது அங்கே. அந்த 2 வீடு கட்டாரு எங்கப்பா, அலமாரி வைக்காம கட்டார். அதான் சொன்ன அதுக்குள்ளே இறந்துட்டார் அவர். அது வந்து என்னன்னா கிரகப்பிரவேசம்லாம் பண்ணியாச்சு, அப்புறமா கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு அப்புறமா பண்ணிக்கலான்ட்டு விட்டாரு எங்கப்பா. அவனு ரவுடித்தனம் பண்ணி பலவந்தப்படுத்தி தான் அவங்க அந்த வீட்டை கட்டிக்கினான். அதனால வந்து எங்கள் அப்பா வேண்டா விருப்பா தான் அவனை கட்டி கொடுத்தாரு அந்த வீட்டை. என் தம்பி ரவுடித்தனம் பண்ணி அதை பலவந்தப்படுத்தி எனக்கு இடம் ஓணும், எனக்கு வீடு ஓணும்னு சொல்லிட்டு அந்த வீடை கட்டிக்கினான். அதனால எங்கள் அப்பா நம்ம ஏதோ ஒன்று கட்டி எப்பயோ 2 ஆனால் நல்லா கட்டிக்கிறாரு, மோசை டைல்ஸ்லாம் போட்டு நல்லா கட்டிக்கிறாரு. ஆனாலும் வந்து நான் தான் சொன்னேன், டைல்ஸ் நல்லா போடுப்பா, நல்லா தரை வந்து சிமெண்ட் தரை வாங்க, நல்லா மொசை டைல்ஸ் போடுன்னு கட்டி கொடுத்தார். சரிப்பா அப்போ போடுப்பா தர அப்படின்னு, நல்ல தரையாக போடுன்னு. அது அப்புறம் போட்டார் எங்கள் அப்பா. அப்போ எங்கள் அப்பா ஒரு இந்திக்காரங்களை வச்சு இந்திக்காரங்களை வச்சு கட்டி கொடுத்துட்டாரு. அந்த வீடு நல்லா இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கணும், அதாவது பலவந்தப்படுத்தி கட்டிருந்தாலும் அவங்க என்ன பண்ணால் வேண்டா வெறுப்பா கட்டி கொடுத்துட்டாரு. அதனால இது வைக்கணும் அது வைக்கணும்ல, எப்படியோ ஒரு வீடு கட்டணும் அவள்தான் சொல்லி 2 மாடி, எனக்கு இங்கே 2 மாடி பழைய வீடு 2 மாடி இருந்த மாதிரி எனக்கு 2 மாடி கட்டி கொடுக்கணும் இல்லையா, அது அவனுக்கு 2 மாடி கட்டி கொடுத்துட்டாரு. கட்டி கொடுத்துட்டு என்னன்னா அலமாரிகளை வைக்காம போயிட்டார், ஒரு ஸ்லாப் மட்டும், அவ்வளோதான். வெறும் வீடாக இருக்கும், ஒரு செவராக இருக்கும். சமையல் ரூம்லாம் நல்லா சூப்பராக நல்லா இருக்கும், அதெல்லாம் நல்லா அந்த கல் போட்டு எல்லாம் சமையல் ரூம்லாம் நல்லா செய்துட்டாரு. 2 வீட்லையும் கீழ் வீடு மேல் வீடு சமையல் ரூம்லாம் நல்லா பண்ணிக்கிறாரு. பெட்ரூமு கிச்சன் எல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் சூப்பர். ஆனால் அலமாரி இருக்காது, அந்த கிச்சன் ரூமில் மட்டும்தான் ஒரு அலமாரி. அப்போ இங்கே வந்து பார்த்தா தொட்ட இடத்துல எங்கே பார்த்தாலும் அலமாரி நிறைய இருக்குது பழைய வீட்டில் பார்த்தா. அதுவும் முன்னோர்கள் ஆண்ட வீடு, அந்த இடத்துல ஒரு தெய்வீக சக்தி இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் பாகவதம் படித்தா அருமையாக அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பாகவதம். இங்கே பாகவதம் வச்சு எல்லாரும் சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுத்து நாங்கள் சந்தோஷமாகவே இதில் வாழறோம், இப்போவும் வாழ்ந்துருந்தாங்கிறோம். இந்த பழைய வீடு என்ன குறைச்சல், எல்லா வசதியும் இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் சுத்தம் பண்ணோம், சுத்தம் பண்ணி கொஞ்சம் பணம் செலவு பண்ணி எல்லாம் மோட்டர்லாம் போட்டு எல்லாம் பண்ணோன்னே இப்போ சரியாக போச்சு, நல்லா இருக்குது. போதுமே, பகவான் கொடுத்தது என்றைக்குமே பழசுன்னு நினைக்கக்கூடாது, பகவான் நல்லது மட்டும்தான் செய்வோம். இதனால பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போது பகவான் பக்தர்களுக்கு கைவிடவே மாட்டான், பக்தர்களுக்கு இழிவாக கொடுக்கவே மாட்டான்.
ஆனா இப்போ நம்மளுக்கு நல்ல வீடு கொடுத்துருக்கான். ஸோ இது போதும் நம்மளுக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அது சரி பண்ணணும், ஒன்றும் சூப்பராகி போச்சு, அவ்வளோதான். இப்போ இதுதான் குறை சொல்லும் பார்க்கலாம். சொல்லப்போனால் அதை விட இது அட்வான்ஸாக இருக்குது. நிறைய அலமாரிகள் இருக்குது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே சாணித்தியமாக இருக்குது. முன்னோர்கள் வாழ்ந்த வீடு இங்கே ஒரு குளிர்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. அங்கே போனால் ஒரே சண்டையை சச்சிருவோம். புது வீடு இல்லையா, ஒரே சண்டையை சச்சிருமா இருந்தது. அதில் அங்கே இங்கே வந்து பார்த்தா நிம்மதியாக இருக்குது. அவங்க தொல்லைகள் இல்லாமல் இருக்குது. என் தம்பி பாடி தொல்லைகள் இல்லாமல் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, பகவான் நமக்கு ஒன்று ஒதுக்குறான்னா அதில் பல அட்வான்ஸ் இருக்கும், பல விஷயம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கும். நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன பகவான் கொடுக்குறானோ அதை அப்படியே எடுத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுக்கு நல்லது. அதுதான் சொல்ல வரேன். அதனால பாண்டவர்களுக்கு காண்டவனம் கொடுத்தாங்கன்னா அது இந்திரவஸ்தமாக மாற்றுறது யாரு? கிருஷ்ண பரமாத்மா மயன் என்ற அசுரனால. அது இந்திரவஸ்தம்னா தரை ஜலமாக, ஜலம் தரையாக பார்க்கும்படி ஒரு மாயாஜாலம்லாம் வச்சு கட்டிக்கிறான் அந்த இந்திரவஸ்தம். அந்த இடத்துல கற்பூர புஷ்பம் மொழிக்கிற அளவுக்கு தேவலோகமே பூமிக்கு இறங்கின மாதிரி இருக்குது. அவ்வளோ அதிசயங்கள் விசித்திரங்களை வச்சு கட்டிக்கிறான் அந்த நகரத்தை, அந்த மாளிகைகளை, யுதிஷ்டிர ராஜ மாளிகைகளை அப்படி கட்டிக்கிறான். துரியோதனை பார்த்து புறம்பட்டான். இவனுக்கு என்னடா நம்ம முள்ளு காடு பொட்டல் காடு கொடுத்தோம், இதை செழிப்பாக்கிட்டானே இந்த யுதிஷ்டிரன் அப்படின்ட்டு புறம்பட்டான். அவர்கள் அதில் சுகபோகமா இருந்தாங்க. சுத்தி வந்து பார்த்தா காடுகள், அழகா செழிப்பான நகரங்கள், தோட்டங்கள், அப்படி உத்தியானவனங்கள் அப்படி அழகாயிடுச்சு. அது தெல்லிய நீரோட அப்படி கங்கை பாயுது. அப்படி அருமையான ஒரு பகவானுடைய செழிப்பான நகரமா மாத்திட்டார். அதான் நியூ டெல்லி இன்னைக்கு இருக்குது. அந்த பகவான் விதை போட்டது தான் அந்த நியூ டெல்லி, அந்த காண்டவனம். அதுதான் இந்திரவஸ்தமா மாறிச்சு. அதுதான் நியூ டெல்லியா இருக்குது. எத்தனையோ ஆட்சிகள் மாறிச்சு, ஆனா தலைநகரம் மாறிச்ச ஏன்னா கிருஷ்ண விதை போட்டதான். அதான் சொல்ற புருஷாத தர்சனாத் அசத் சபாயா அம்பனவாச. அப்போ எல்லாத்தையும் கட்சியில கிருஷ்ணன் எவ்வளவு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. கட்சியில சூதல தோத்துட்டாங்க பாண்டவர்கள். அப்போ திரௌபதி அவமானப்படுத்த துச்சாதன் நினைக்கும் போதுதான் பகவான் அமோகமான கோவிந்தான்னு கதறினோடனே அமோகமான சேலைகளை கொடுத்து அந்த திரௌபதி பகவான் ரட்சிக்கிறான். அசத்துக்கள் நிறைஞ்ச சபையை. என்னப்பா இப்படி சொல்றீங்க? துரியோதன துச்சாதனம் எல்லாம் சத்துக்கள் சரி, மற்ற பெரியவங்களா இருக்காங்களே, அநியாயத்துக்கு துணை போற எல்லாமே அசத்துக்கள் தான். அவர்களையும் அழிக்க வேண்டியது தான். அதனால்தான் போர்க்காலத்துல துரோணர், பீஷ்மர் போன்றவர்கள்லாம் கூட பகவான் அடிக்கிறாரு எல்லாரையும். ஏன்னா அநியாயத்துக்கு துணை போறவங்க எல்லாமே அதிர்ஷ்டம் தான். விகர்ணன் நல்லவன், துரியோதனுடைய தம்பில அவனே தான் பீமா வதம் பண்றான். என்ன பண்றது? நீ அதர்மத்தை துணை போறியே, நான் வதம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாரையும் வதம் பண்ற. பீஷ்மத்தோட எல்லாரையும் போயிடுறாங்க இல்லையா? அதனால அங்க சொல்ற அசத் சபாயா, ஒரு பெண்ணுடைய மானத்தை காப்பாத்த அந்த சபை அசத்துக்கள் நிறைஞ்ச சபை அப்படின்னு சொல்றா யார்? குந்தி தேவி. அசத் சபாயா, அதுல பகவான் காப்பாத்தினானே, அமோகமான சேலைகளை கொடுத்து திரௌபதியுடைய மானத்தை காப்பாத்தினானே. அசத் சபாயா வனவாச கிருச்சித, வனவாசத்துல துர்வாசர் மகரிஷி 10,000 சிஷியர்களோட வந்து சாப்பாடு ரெடி பண்ண சொல்றாரு. அங்க சாப்பாடு ஒரு தடவை அக்ஷய சூரிய பிரசாதனால் கிடைச்ச அக்ஷய பாத்திரம் ஒரு தடவை கழுவி கவுத்துட்டா மறுபடியும் சாப்பாடு கிடைக்காது. அவ எல்லாரும் சாப்பாடு உண்ட பிறகு, ரிஷிகள்லாம் சாப்பாடு போட்ட பிறகு, ரிஷிகள்லாம் கூட இருப்பாங்க இல்லையா அந்த வனத்துல பாண்டவர்கள் கூட, அவங்களாம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு, பாண்டவர்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவுத்துட்டான். கழுவி கவுத்துட்ட உடனே சாப்பாடு. இந்த சமயத்துல துரியோதன தான் வீட்டுல சாப்பிட்டான் நல்லா. இந்த சமயத்துல போனா திரௌபதி அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவுத்துட்டு இருப்பா. அதனால வந்து இப்பதான் துர்வாசர் அனுப்பணும்னு சொல்லிட்டு துர்வாசர் நல்லா சாப்பாடு போட்டு 10,000 சிஷிகளோட துரியோதன சாப்பாடு போட்டு, உனக்கு என்ன வரணும்பா, உங்க வீட்டுல நான் திருப்தியா சாப்பிட்டேன் அப்படின்னு துர்வாசமாரி சொல்றாரு. நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ண மாதிரியே பாண்டவர்களையும் போய் அனுகிரகம் பண்ண, அவங்க வீட்டுல போய் சாப்பிடணும் அப்படின்னு. அவ்வளவுதானே சரின்னு சொல்லிட்டு உடனே வனவாசத்துக்கு கிளம்புறாரு. அந்த வனத்துல பாண்டவர்களை கொண்டு போய் எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுன்னு சொல்றாரு திரௌபதியை. வாங்க ரிஷிகளே, அப்படியா சரின்னு சொல்லி நான் போய் யமுனை ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ஸ்நானம் பண்ணிட்டு போயிட்டாரு. யாரே? துர்வாச மகரிஷியும் 10,000 சிஷியர்களும். போன உடனே கையை பசைறா, என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்களுக்கெல்லாம் 10,000 பேருக்கு சாப்பாடு போறதுக்கு எனக்கு தான் சாப்பாடு இருக்குது. அதான் அக்ஷய பாத்திரம். அக்ஷய பாத்திரம் தான் இப்ப கை கொடுக்காதே. கழுவி கவுத்துட்டு ஒரு தடவை கழுவி கவுத்துட்டா மறுபடியும் சாப்பாடு கொடுக்காதே. அப்ப என்ன பண்றது? சூரிய பிரசாதமா கிடைச்சது. உடனே அதான் கண்ணா கிருஷ்ணா நீ தாண்டா காப்பாத்தணும். அப்பதான் பகவான் தெரியறான். இல்ல இவ்வளவு நாள் பகவான் தெரியல. கஷ்டம் வந்த காலத்துல தான் கண்ணன் தெரியறான். அவனுக்கு கண்ணன் கண்ணுக்கு தெரியறான், இல்லைன்னா தெரிய மாட்டான். அப்பதான் கிருஷ்ணான்னு உடனே என்னம்மா
கஷ்டம் வந்தாதான் கூடுதல நீ மானம் போகும்போது உடனே கோவிந்தான் கூடுதோ, நான் வந்து சேலைகள் கொடுக்கணும். மற்ற நேரத்துல நினைக்க மாட்டேன். இப்போ கஷ்டம் வந்துச்சு, உடனே என்ன கூப்பிடுறேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் சரி அதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் எனக்கு பசி எடுக்குது. ஏதாவது என்ன டிஃபன் வச்சிருக்க? இட்லி, தோசை, அதாவது பூரி கிழங்கு, அதாவது நான் என்னன்னா எப்படி சொல்றேன், அதாவது வடை பாயசத்தோட சாப்பாடு கூட ரெடி பண்ணிக்கிறியா? டின்னர் நல்லா சாப்பிடலாம், நல்லா ஃபுல் பசியில் வந்திருக்கேன், சொல்லுமா. நான் இப்படி சொல்றேன், 10,000 சிஷியர்களோட துர்வாச மகரிஷி வந்திருக்காரு, இவ்வளவு சாப்பிட நான் என்னென்ன பண்றதுன்னே தெரியல. நான் என் கவலையை கேட்குறது, நான் என் கவலையை சொல்லிக்கிட்டு தான் உன்னை கூப்பிட்டேன். நான் பண்ணேன் தெரியுமே, அதுதான் கூப்பிடு. சரி, அக்ஷய பாத்திரம் கழுவி கவுத்துட்டியா? கழுவுனேன். யார் கழுவுந்து? நான் தான் கழுவுனேன். நீ தான் கழுவினியா? அப்ப நல்லா கழுவி இருப்ப. அக்ஷய பாத்திரத்தை கொண்டு வா முதல்ல. அதை நான் இல்லைண்ணா கழுவி கவுத்தாச்சுன்னா அதெல்லாம் இருக்கு, இனிமேட்டு வராதண்ணா, நீ கொண்டு வா அதை, நான் மோந்து பாத்திரத்து போறேன், எனக்கு அவ்வளவு பசியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, அந்த அக்ஷய பாத்திரத்தை கொண்டு வர சொல்ற. கொண்டு வந்து பார்த்தா அதுல நீ தானே பாத்திரத்தை தொலைக்குன, நீ நல்லா தொலைக்க. யாரு? திரௌபதி தொலைனா நல்லா தொலை மாட்டேன். கிருஷ்ணனுக்கு அதை நம்பிக்கை உண்டு. அவன் ராணியா இருந்தவளை வச்சு அவளுக்கு பாத்திரம் தொலைக்க என்ன பழக்கம்? ஏதோ வந்த வரையும் தொலைக்குது, அதை பார்த்தா சாப்பாடுலாம் அப்படியே ஒட்டின்னு இருக்குது. அப்போதான் அந்த கீரை பருக்கு, ஒரு பருக்கு கீரை உணவு எடுத்து வாயில விட்டு 3 லோகம் திருப்தி அடையிட்டோம். எல்லாத்துக்கும் ஆதி மூலமாகிய நாராயணன் திருப்தி அடையிட்டு சாப்பிட்டான். இவன் தான் நாராயணன். சகல ஜீவராசிகளும் அன்னைக்கு இந்திரெல்லாம் அமிர்தம் சாப்பிட்றது விட்டானா. எல்லா ஜீவராசிகளும் அன்னைக்கு சாப்பாடுலாம் கட்டு என்னமோ தொண்டை வரைக்கும் சாப்பிட்ட மாதிரி அப்படியே ஏப்பமா வருது எல்லாருக்கும். இதுல மெயினா யார் திருப்தி பண்ணாங்கன்னா, 3 லோகம் பகவானை சந்தோஷப்படுத்தினா 3 லோகமும் சகல ஜீவராசிகளும் திருப்தி அடைகின்றது இங்கதான் நிரூபணம் ஆகுது. அப்போ திரௌபதி கொடுத்த அந்த ஒரு பருக்கு கீரை உணவு வயிறு நிரம்பி போச்சு, கிருஷ்ணனுக்கு திருப்தி ஆகி போச்சுன்னா எல்லாம் திருப்தி அடைஞ்சது, சகல ஜீவராசி திருப்தி அடையும். ஆனால்தான் பகவான் நாமத்தை சொல்றவங்களுக்கு தேவகடன், பித்திருக்கடன், ரிஷிகள்லாம் எதுவும் கிடையாது. எல்லாரும் பித்திருக்கடன் திருப்தி அடைஞ்சிடும், தேவகடன் ரிஷி எல்லா கடனும் அடைஞ்சிடும். பகவான் திருப்தி அடைஞ்சான். சகல ஜீவராசிகளுக்கும் நம்ம கடன் பட்டிருக்கோம் ஏதோ ஒரு வழியில, அவர்கள் எல்லாம் கூட நம்ம திருப்தி படுத்திடுறோமா. அப்போ வேர்ல ஜலத்தை வாத்தினா தன்னாலே கிளைகளுக்கு போய் சேர்ற மாதிரி அந்த சாரமானது பூக்கள் செழிக்குது, எல்லாம் செழிக்குது. பூக்களுக்கு தனியா தண்ணி ஊத்துறோம், கிளைகளுக்கு இலைகள் தனியா தண்ணி ஊத்துறோம், வேர்ல தான் ஜலம் ஊத்துறோம். அப்போ அது தன்னாலே போய் எப்படி எல்லாத்தையும் செழிப்பாக்குதோ, அது மாதிரி வயிற்றுக்கு சாப்பாடு போட்டா எல்லா இந்திரியங்களும் எப்படி புஷ்டி அடையுதோ, அவளை அச்சுதன பூஜை பண்ணும் போது சகல ஜீவராசியும் திருப்தி அடையும். அவ துர்வாசம் மட்டும் திருப்தி அடைய மாட்டாங்களா? அவர் என்ன பண்ண உடனே அந்த ஜலஸ்நானம் அப்படி மூழ்கி எழுந்துக்கும் போது அப்படின்னு ஏன் போடுறாராம். யாரு? அந்த ரிஷிகள். ஏய் சே என்ன அமங்கலமா ஏன் போட்டுன்னு படா அப்படின்னு. அப்புறம் இவரே ஏன் போடுறாரு, துர்வாசர் அப்படி ஏன் போடுறாரு. அப்படி ஏன் போட்டோடனே, என்ன சாமி எங்களை சொல்லிட்டு நீங்க ஏன் போடுறீங்க? தெரிலடா, துரியோதன வீட்டுல சாப்பிட்டதே அப்படியே தொண்டை வரைக்கும் இருக்குதுடா, என் பசிலாம் அடங்கி போச்சுடா. இப்போ திரௌபதி வர சாப்பாடு ரெடி பண்ணியிருப்பாளே, அங்க எப்படி போறது? அதெல்லாம் தெரியாது, அவ பதிவரத சபிஷ்டுவா. ஆமாண்டா எனக்கு பயன்டா. இவர் சாபத்துக்கு அவ பயந்து இருக்கிறான், அவளுடைய சாபத்துக்கு இவர் பயப்படுறாரு. பகவான் எப்படி மாத்திட்டான் பாரு தலைகீழம். கிருஷ்ணனுடைய லீலைகள் இருக்கே பா, அதை பத்தி பேச பேச பேரானந்த நிலை உண்டாம். பகவான் அப்படி பண்ணிடுவான். யார்களை வச்சுக்கிறா? என் பக்தங்க இல்லையா? பின்னிடுவேன். என் பக்தங்களை வாழாட்டுன்னா வச்சுக்கோ, அது ரிட்டர்ன் உங்களுக்கே வந்துடும், ஜாகிரதை. ஏற்கனவே அம்பரீஷங்களை நான் பாடு போட்டேன்டா. துர்வாசர் சொல்றாரு, அம்பரீஷங்களை ஏற்கனவே விஷ்ணு பக்தர்கள் மட்டும் நான் வச்சுக்க மாட்டேன், அம்பரீஷங்களை பாடு படுத்தேன், இவளுடைய சாபத்தை வேற வாங்கிக்கணும். வானே அங்க போய் சாப்பாடு ரெடி பண்ண சொன்னா அவ ஏதாவது சாப்பிடலன்னு சொன்னா சபிஷ்டுவா. நம்ம இப்படியே என்ன பண்ணலாம், இப்படியே அவங்கள பார்க்காம இப்படியே எஸ்கேப் ஆயிடும், ஒரே ஓட்டம் ஓடிடலாம் அப்படி சொல்லி துர்வாசனம் தன் சிஷியர்களோட ஓடுறாரு. அப்பதான் கிருஷ்ணன் சொல்றானா பீமங்களை, பீமா அந்த துர்வாச சிஷியர்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு வரேன்னாங்களே, போய் கூப்பிடுவா போய். ஏன் கிருஷ்ணா நீ வேற, அக்ஷய பாத்திரமே இல்லை, நான் கூடக்கூடிய பழங்கள் கொண்டு வந்தா கூட 10,000 பேருக்கு பத்தாது, நான் என்ன பண்றதுன்னு நான் முயற்சி இருக்கேன். இந்த சமயத்துல ஏற்கனவே தானா வரட்டும் பிரச்சனைகள் நான் கவனிக்கிறோம். இப்ப அவரை போய் கூப்பிட்டு வர சொல்றிய, பிரச்சனைகளை வலுவில போய் வாங்கினா சொல்றிய, இப்ப அவர் வந்தாருன்னா சாப்பாடுக்கு என்ன பண்றது அப்படின்னு பீமன் கேட்கறான். நீ போய் கூப்பிட்டுவாடா போடா. அப்போ கிருஷ்ணன் சொல்றான், போ மச்சான் போயிட்டு வா. மச்சான் வாமா தானே அவ, போ மச்சான் போய் கூப்பிட்டுவாடா, அவங்களே வரட்டும் கிருஷ்ணா, அவங்க நானே போய் இப்ப பலவந்தமா நான் அந்த பம்ப நானே விலை குத்து வாங்கின மாதிரி ஆயிடும். துர்வாசர் போய் ஆயிடுச்சுன்னு வந்தான்.
நீ போய் கூப்பிட்டு வா, நான் பாத்துறேன் போ அப்படின்னு. சரி இந்த பீமன் என்ன பண்றான், மொல்லமா போறான். இந்த கிருஷ்ணன் இப்படி பண்றானே, நம்மள படாபாடு பத்துறானே. சரி சொல்லிட்டு நேரா போய் துர்வாச மகரிஷியே வாருங்கள் அப்படின்னு அவங்க பாட்டு ஓடுறாங்க. நைஸா மொல்லமா போறாங்க. அப்படியே ரிட்டர்ன் ஆகுறாங்க. எங்க ஆசிரமத்துக்கு வராம அப்படி போறீங்களே, வாங்க நீ வாங்க வந்து கூப்பிடுறான். யாரு, பீமன். இல்ல நான் வரல, டாட்டா குட் பை, டாட்டா குட் பை, டாட்டா போயிட்டு வா அப்படின்னு. ராம் ராம் போயிட்டு அப்படின்ட்டு அவங்க டாட்டா காட்டுறாங்க. யாரும் துர்வாச மகரிஷியும் சிஷ்யர் எல்லாம் வந்து வாடா நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க, வாடா வாடா எனக்கு சாப்பாடு வேணாம், சாப்பாடுலாம் வேணாம் அப்படின்ட்டு டாட்டா காட்டுறாங்க. யாரும் துர்வாச மகரிஷி. இல்ல நீங்க வரணும். யாரு, பீமன். நீங்க வந்து அவனை வரணும்னு சொல்லிட்டு ஓடுறான் நான் பின்னாடி. ஐயோ இவன் குண்டு கட்டாதறான், நம்மள அழுக்காத்தையும் போயிடுவான், நம்மளே வந்து எலும்பு தோல்மாங்கிறான் ரிஷிகள் எல்லாம். ஆனா நம்மளுக்கு ஒரே ஓட்டம் ஓடுறாங்க. வாழைப்புல வருத்தமான ஒருத்தம் மாறி வந்து அந்த வருத்தமான ஒருத்தத்தை இடுப்புல உட்கார வச்சுன்னு அப்படியே வரப்புல ஒரே ஓட்டம் ஓடுறாங்க. ஏன் ரிஷிகளை ஓடுகிறீர்கள், ஏன் ஓடுகிறீர்கள், நில்லுங்கள் நில்லுங்கன்னு ஓடுறானா, பின்னாடி ஓடுறானா. ஐயோ ஓடமாட்டான் போல இருக்கே, பீமா என்னை விட்டுரு, எங்களை விட்டுரு, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்ட துர்வாச மகரிஷி அந்த சீடர்கள் எல்லாம் ஓடுறாங்களாம். அப்போ பகவான் வாயில காமிக்கிறான் அந்த திரௌபதிக்கு. நீங்களா அவங்களா வந்து போட்டாங்க, நீங்க எதுக்கு பீமன் அமிச்சிங்க, பீமன் பல மாதிரி தூக்கின்னு வந்துருவாரு பாருன்னு சொல்லிட்டு வாயில காமிக்கிறார். பார்த்தா துர்வாச மகரிஷி அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் ஒரே ஓடுறாங்க. பீமன் துரத்தி போறான். என்ன இந்த ரிஷிகள்லாம் இப்படி ஓடுறாங்களா, என்ன ஆச்சு விஷயம் என்ன. அதே மாறி போச்சு. நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கிளம்பிட்டேன். துக்கம் வந்த காலத்துல பகவானை நினைச்சிக்கணுமா. திரௌபதீச்ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத்து, கௌரவர்களால் ஏற்படுத்தப்பட்ட துன்பங்கள்ல இருந்து திரௌபதியுடைய காப்பாத்தலையா. ஹரிசம்தே கரிஷ்யதி, ஹரிதான் நல்லா காப்பாத்துவான். ஹரிசம்தே கரிஷ்யதி, நன்றாக காப்பாற்றக்கூடியவனா யாரு, பகவான் வர்த்தம் தானா. திரௌபதீச்ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத்து பாலிதா கோபசுந்தரியா ச கிருஷ்ணா குவாபினோ கதா. அந்த கிருஷ்ணன் எங்க தூரதஸ்து ஓடிட்டான், நீ கூப்பிட்டா வரப்போறான். குவாபினோ கதா, எங்க ஓடிட்டான் அவன் கிருஷ்ணன். கோபிகள் எல்லாம் காப்பாத்தலையா, கோபர் எல்லாம் காப்பாத்தலையா, அப்படிப்பட்ட காட்டு தீயிலிருந்து காப்பாத்தலையா. காட்டு தீ அள்ளி குடிச்சு அந்த கோபர்ல காப்பாத்தினானே. காளியை நர்த்தனம் பண்ணி அந்த பாம்பெடுத்துன்னு காப்பாத்தினானே. இந்திரன் கொடுத்த அந்த உபத்திரவத்திலிருந்து மழை தூண் போல மழை பெஞ்சு கல்மழை பொழிந்த அந்த மழைகள் இருந்து புயல் காத்துல இருந்து அப்படியேப்பட்ட கோபத்தனை உத்தாரணம் பண்ணி பகவான் காப்பாத்தினானே. அப்படியேப்பட்ட திருநாவர்த்தனத்திலிருந்து திருநாவர்த்தனை அழிச்சு பகவான் தன்னை வெடி வச்சுனானே. அப்படியேப்பட்ட அசுரங்களை அழித்தவனாச்சு. அவன் இருக்கும் போது எதுக்கு கவலைப்படுறேன். அதான் சொல்றாரு, புருஷாத தர்சனாத் அசத் சபாயா வனவாச கிருச்சத மிருதே மிருதே அநேக மகாரத அஸ்திரதோ. அநேக மகாரதர்களுடைய அஸ்திரங்கள். கர்ணன் விட்ட நாகாஸ்திரம் சாதாரணமானதா. தேர் அழுத்தி பகவான் தலைக்கு வந்து தலப்பானோட போகும்படி அர்ஜுனன் கிரீடத்தை அடிச்சு போச்சு. பகவான் அப்படி காப்பாத்தினானே. அந்த நாகாஸ்திரத்துல இருந்து 100 குடம் பால் குடுத்தி வளர்ப்பானான் அது கர்ணன். எதுக்கானா அர்ஜுன சாகடியத்துக்குன்னு. அப்ப என்ன சொல்றார், ஒரு கணைக்கு மேல் 2வது கணை விடக்கூடாதுன்னு அவன் தாய் குந்திதைய வரங்க எடுத்துட்டு. ஆனா ஒரு தடவை விட்ட உடனே அவன் தலையை வெளியிட்டு கிட்ட வரும்போது, கிருஷ்ணா அந்த பாம்பு அந்த நாகம் நெருப்பு கக்கிட்டு வருது, வாயில நெருப்பு கக்கிட்டு வருது, என்னால தப்பிக்க முடியாது போறது கிருஷ்ணா, என்ன நீதான் காப்பாத்து கிருஷ்ணான்றான் அது அர்ஜுனன். சரி பயப்படாதான்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ண, கிட்ட வரும்போது தேர் அழுத்திட்டான். அது கழுத்தை காவு வாங்கும் போது டக்குன்னு அழுத்துற உடனே ஒரு அடி கீழே இறங்கின உடனே கிரீடத்தை அடிச்சு போயிடுச்சு. அர்ஜுனனை கிரீடத்தை தள்ளி போன உடனே தலைக்கு வந்தது தலைப்பானோட போச்சுன்னு சொல்லுவாங்களே, அதான் அந்த கதை, அந்த பழமொழி அங்கதான் வந்தது. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணா, பயப்படாத கிருஷ்ணா, நீயே எனக்கு துணை, நீ தாண்டா என் தெய்வம். உடனே அந்த கிரீடத்தை அடிச்சு தள்ளி போச்சு. அப்படி அநேக மகாரதர்களாகிய கர்ணனுடைய அஸ்திரத்திலிருந்து காப்பாற்றலாம். அப்ப பகதத்தன் விட்ட நாராயணஸ்திரம் பகவான் என்ன பண்ண, நாராயணஸ்திரம் வந்து நாராயணஸ்திரத்தை யார் ஜெயிக்க முடியாது, நாராயணன் தான் ஜெயிக்க முடியும். அப்போ பகவான் தன் மார்பில் வாங்கிட்டானா நாராயணஸ்திரத்தை, அப்படி அடங்கிட்டானா. அது மாதிரி துரோணாச்சாரிய விட்டு அக்னியாஸ்திரத்தை தன் தேர்ல அடங்கிட்டானா பகவான். அக்னியாஸ்திரம் எரிச்சிடும். அந்த துரோணாச்சாரிய விட்டு அக்னியாஸ்திரத்தை தேர்ல அடங்கிட்டாராம் பகவான். எல்லாத்தையும் இது மாதிரி எவ்வளவோ மகாரதனுடைய அஸ்திரங்களை எல்லாம் ஒன்றும் அர்ஜுனனை வந்து பாதிக்காதபடி பகவான் அப்படி காப்பாத்தினான்.
மிருதே மிருதே அநேக மகாரதா அஸ்திரதோ அப்படி சொல்ல திரௌண்யஸ்திரஸ்ம ஹரே அபிரக்ஷிதா. துரோணபுத்திரராகி அஸ்வத்தாமா விட்ட பிரம்மாஸ்திரத்துல அந்த பரீட்சித்தினுடைய கர்ப்பத்தை அழிக்க வந்த அந்த பிரம்மாஸ்திரத்தை நிஷ்கர்ஷனம் பண்ணி அது சக்தியை குறைக்க வச்சு அதை மறைஞ்சு போகும்படி செய்து உன்னுடைய மாயால அந்த கர்ப்பத்துக்கு உத்தர கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற பரிசுத்த அந்த குழந்தைக்கு கவசம் அளித்து மாயால கதாயுதத்தினால சுழட்டி அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய தேசத்தை விரட்டி அடிச்சு அந்த பிரம்மாஸ்திரத்தை மழுங்கும்படி செய்து அந்த பிரம்மாஸ்திரத்தை நிஷ்கர்ஷனம் பண்ணி அந்த பிரம்மாஸ்திரத்தை மறைஞ்சு போகும்படி செய்து வைஷ்ணவ தேசத்தினால அப்படி கவசம் அளித்து அந்த குழந்தைக்கு அங்குஷ்டம் மாத்திரம் அமல புரடம் மொழினும் அப்படிப்பட்ட அங்குஷ்ட கட்டவல் பிரமாணத்தில் சங்கச்சக்கர கதாதாரியா அந்த குழந்தைக்கு காட்சி அளித்து அப்படி ஆனந்தப்பட்டு அப்படி அந்த குழந்தையை ரட்சித்து அப்படிப்பட்ட உன்னை தவிர வேற எவன்டா ஹரே அப்படி ரட்சிதா, உன்னை தவிர வேற எவன்டா அப்படி ரட்சிக்குமா, யார் காப்பாத்துவான் அப்படின்னு குந்தி ஸ்துதியில அவளை அழகா சொல்றா. ஹரே அபிரக்ஷிதா. ஆனா குந்தி ஸ்துதினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மகாபாரத கதையை அடங்கிச்சு பாருதுல, கடைசியில பார்த்தா பரிசுத்தினுடைய காப்பாற்றுதல் வரைக்கும் வந்துச்சு பாரு மகாபாரதம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து. அதனால பகவான் நம்மளை காப்பாத்துற மாதிரி வேற யாராலையும் நம்ம காப்பாற்ற முடியாது. அதனால பகவானை பத்தி பேச 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 மனசுல ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம், ஒரு தெம்பு. அவனால்தான் அவன் நாமத்தை நிறைய சொல்லு. ராம 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 கிருஷ்ணன் இல்லை. ராமன்னா ராதா மாதவனே எடுத்துக்கோ, இல்லை ராமன்னா ரகுராமன்னே எடுத்துக்கோ, ரகுகுல திலகன்னே எடுத்துக்கோ, இல்லை எதுகுல திலகன்னாலும் ராதா மாதவன் ஆயிடும். நீ ரகுகுல திலகன்னா ராமன் ஆயிடும் ரம்யமா. எப்படி வேணாலும் ராமநாம சொல்லலாம். நீ கிருஷ்ண பக்தனா தான் ராமநாம சொல்லலாம், நீ ராம பக்தனா ராமநாமம். ஏன்னா ராமன் தானே கிருஷ்ணா வந்ததே. அப்புறம் என்ன வித்தியாசம்? ராம 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 நிறைய நாமத்தை சொல்லு. ஒரு பாகவத கதைகளை ஒரு ஸ்லோகம் படிச்சாலும் அருமையா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். இவ்வளவு கதைகள் அடங்கியிருக்கு, ரசமுள்ள விஷயங்கள் இதெல்லாம். மிருதே மிருதே அநேக மகாரத அஸ்திரதோ திரௌண்யஸ்திரஸ்சாஸ்ம ஹரே அபிரக்ஷிதா. யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்னாதிச்சிரம் சுச்சார்பிதா விமோச்சிதாஹம் ச சஹாத்மஜா விபோ त्वयैव नादेन முகுர்விபத்கணாத்து. அதாவது தேவகி 6 குழந்தைகளை பலி கொடுத்துட்டான் கம்சங்களை. ஏன்னா அவள் நாதனா அடைஞ்சது வசுதேவரான், சக்தியற்ற அவரால் என்ன முடியும்? வசுதேவரால சாத்விகமானவர், கம்சனை எதிர்கூடிய சக்தி இல்லை. அப்ப சக்தியற்றவர் நாதனா அடைஞ்சதுனால தேவகி என்ன பண்ணாலும் 6 குழந்தைகளை பலி கொடுத்துட்டாலாம். ஆனா பாண்டு மகாராஜன் இறந்துட்டார், இவளுக்கு நாதன் இல்லை குந்தி தேவிக்கு. ஆனா சக்தி உள்ள நாதனாகிய பகவானை ஆசிரிச்சதுனால 5 குழந்தைகளுக்கு விபத்து மேல விபத்தா ஒரே ஆபத்து தான் கம்சம் கலந்து. அந்த ஒரே ஆபத்துல இருந்து காப்பாற்ற முடியல தேவிகால 6 குழந்தைகளை பலி கொடுத்துட்டா. ஆனா விபத்து விஷன் அரக்கு மாளிகை விஷம் கொடுத்துல இருந்து அம்மா பல அசுரர்கள் மூலமா மனுஷனை தின்னக்கூடிய இடும்பாசுரம் பகாசுரம் போன்ற பல ஆபத்துக்கள் இருந்து அநேக மகாரதருடைய அஸ்திரங்கள்ல இருந்து பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் போன்ற பெரிய பெரிய திமங்கலங்களத்துல இருந்து இந்த பாண்டவர்களை ரட்சிக்கிறதுக்கு பகவான் எத்தனை ஆபத்துகள் வந்து ஆபத்து மேல ஆபத்தா வந்து பாண்டவர்களுக்கு. ஆனா அத்தனை ஆபத்துகள் வந்து பகவான் காப்பாத்தினானா. ஏன்னா அவள் நாதனா அடைஞ்சது யாருன்னா தன்னை நாதன்னா நான் அதை பிறகு காப்பாத்துறான்னு எவன் சொல்லாம உடனே காப்பாத்துறானா அவன் தான் நாதனா. அதான் அர்த்தமா நாதன்றதுக்கு அதன்னா பின்னாடி காப்பாத்து அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லாம உடனே காப்பாத்து போன எவனா அவன் தான் நாதனா. அந்த நாதனா அடைஞ்சது யாருன்னா கிருஷ்ணனா அடைஞ்சாலாம் நாதனா. நாதன்னா கணவன் மட்டும் இல்ல நாதன். நாதன்னா காப்பாற்றுபவன் அர்த்தம், நம்ம ரட்சிப்பவன். அந்த நாதனா இருந்தது யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா நாதனா இருந்தானா குந்தி தேவிக்கு. பாண்டு மகாராஜ் போனா கவலைப்படாத, அவன் காப்பாத்துறதுக்கு புருஷன் இல்லைன்னு கவலைப்படாத, நானே உனக்கு நாதனா இருந்து காப்பாத்து. நாதன்னா புருஷன் அர்த்தம் இல்ல, நாதன்னா காப்பாற்றுபவன் அப்படின்னு. நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி தேவி பகவானை சரணம் அடைந்திருந்தா கிருஷ்ணனை. அதனால பல விபத்துக்கள் அநேக விபத்கநாத் அவ்வளவு ஆபத்துக்கள் இருந்து காப்பாத்தினான். அதனால 5 குழந்தைகள்ல ஒரு குழந்தை கூட மறிக்காதபடி, ஏன்னா இவ பகவானுடைய பாதுகாப்பை நம்பினா குந்தி தேவி, அதனால ஒரு குழந்தை கூட மறிக்கல. வசுதேவருடைய பாதுகாப்பை நம்பின தேவகிக்கு 6 குழந்தைகளும் பலி கொடுக்கப்பட்ட விஷயம்தான். அப்போ பெற்ற தாயாகிய தேவகியை விட இந்த பக்தையாகிய குந்தி அத்தை இடத்துல உனக்கு கருணை அதிகம் அல்லவா, உன் காப்பாற்றுதலை நான் நேரடியாக பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்றா. அவளோ 10 வருஷம் பொறுத்துதான்
அந்த தேவகியே வசுதேவரே நீ விடுவிச்ச. ஆனா கூப்பிட்ட மாத்திரத்துல உடனே வந்து எங்களை காப்பாத்தினியே. அப்போ உன் தாய் தந்தை வசுதேவ தேவகியோட இந்த அத்தைய குந்த இடத்துல உன் கருணை அதிகம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றா. யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தா அதிச்சிரம் சுச்சார்பிதா. நீண்ட காலமாக செயல் அடைக்கப்பட்ட அவளை 10 வருஷம் போது தான் போய் காப்பாத்தினேன் அந்த தேவிகா வசுதேவர். ஆனா எங்களுக்கு ஆபத்துன்னு வந்தபோது கூப்பிட்ட உடனே திரௌபதிக்கு சேலையை கொடுத்து அவங்க மானத்தை ரட்சித்து, அது போல எங்களுக்கு உணவு துர்வாசர் விரட்டி அடிக்கும்படி ஒரு கீரை உணவு சொல்லிட்டு துர்வா சாபத்துல எனக்கு காப்பாத்தினேன். அவன் உடனே காரணம் விட்ட நேகாசுரன் உடனே வந்து காப்பாத்தினேன். அருக்கமாலிருந்து காப்பாத்தினேன், விஷத்திலிருந்து காப்பாத்தினேன், எவ்வளோ ஆபத்துகள் காப்பாத்தினீ. அப்போ உடனே வந்து காப்பாத்துனது எங்களை. பல ஆபத்துக்கள் வந்தது, ஆனா உடனே வந்து காப்பாத்து. ஒரே ஆபத்து வந்து அதுக்கு 10 வருஷம் ஆகிப்போச்சு வசுதேவ தேவியை விடுவிக்கிறதுக்கு. அப்போ பெற்ற தாய் தந்தையை விட உனக்கு பக்தர்கள் தான் முக்கியம் இல்லையா அப்படின்னு புரிஞ்சுட்டேன் அப்படின்ட்டு குந்தி தேவி சொல்றான். யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தா அதிச்சிரம் சுச்சார்பிதா விமோச்சிதாகம் சக ஆத்மஜா. என் பிள்ளைகளோடு நாங்கள் கஷ்டத்துல விடுவிக்கப்பட்டோமே. ஆனா அவள் குழந்தைகளும் ஒரு குழந்தைகளும் தப்பிக்கலையே, 6 குழந்தைகளும் பலி கொடுக்கப்பட்டாலே, இவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டார்களே தேவகி. அப்போ அவர்களுக்கு இவ்வளவு துன்பங்களை வந்து அவளை காப்பாற்றுறது 10 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனா உடனே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோன்னு என் பிள்ளைகளோட காப்பாற்றப்பட்டோமே, நாங்களாம் உயிரோடு தானே இருக்கிறோம். சகாத்மஜாத்வோ விபைவன் நாதேன முகுர் விபத் கணாத். நீ நாதனாக இருந்து முகுர் விபத் கணா, பல விபத்துக்கள் இருந்து ஆபத்துக்கள் காப்பாத்தினே. ஹரேர் அபிரக்ஷிதா, ஹரியான ரட்சித்தே அப்படின்னு குந்தி ஸ்துதி. இதுவே 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. அப்பா போதும், நிறுத்திக்கலாம். ராம சரி, நம்ம பாகவதம் பத்தி அனுபவிச்சுன்னா வச்சுக்க டைம் இப்படின்றதுக்குள்ள போயிடும். வேற ஏதாவது பேசணும் பகவான் நாம சொன்னா டைம் போகிறது. டைம் இப்போ நாம சொல்லுவோம் வச்சுன்னா நேரம் ரொம்ப நேரம் ஆகும். 5 நிமிஷம் போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ரொம்ப நாம தான் மெயின் பேஸ்மெண்ட். ஆனா கிருஷ்ண கதைகளை பேசணும் வச்சுக்க இப்படின்றதுக்குள்ள 2 மணி நேரம் போயிடும், ஃபாஸ்டா போயிடும். இப்போ 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. போதும், ராம